கொண்டு அவர் தன்னுடைய இறையியல் படிப்பை முடித்துவிட்டு என்னுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஊழியத்தில். वो आकर अपने आके थियोलॉजिकल पढ़ाई कर कर वो आके मेरे साथ है. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில அவர் பிரசங்கம் பண்ணுவார். हर एक महीने के आखिरी रविवार में वो आकर प्रभु के वचन को बांटेंगे. அவர் இங்க சென்னையில் இருக்கிற ஃபுல் காஸ்பல் பைபிள் காலேஜில் வேதாம பட்ட படிப்பை முடித்திருக்கிறார். चेन्नई में आके फुल गॉस्पेल आके वहां पे उन्होंने अपनी पढ़ाई पूरी की है. கர்த்தருடைய வார்த்தை நன்றாக பிரசங்கிக்க கூடியவர். परमेश्वर के वचन को आके बहुत ही अच्छे से उपदेश देते हैं. இன்றைக்கு அவர் நம்மத்திலே இருப்பது நம்ம எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. आज वो हमारे समूह का आए हैं, वो बहुत ही खुशी की बात है. நாம் யாவரும் அவரை கரங்களை தட்டி வரவேற்போம். ताली बजाते हुए उनका स्वागत करेंगे. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். हम परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे. நம் கர்த்தர் நல்லவர், हमारा परमेश्वर बहुत ही अच्छा है அவர் கிருபை என்றும் உள்ளது. और उनकी अनुग्रह हमेशा हमारे साथ रहता है. அவர் நல்லவர் மட்டுமல்ல, वो बहुत अच्छे अकेले नहीं हैं அவர் நிறைவானவர். और बहुत ही परिपूर्णता से रहते हैं. அப்போ அவரை விசுவாசிக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையும் நிறைவுள்ளதா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். तो परमेश्वर ये चाहते हैं कि हम उनको विश्वास करते, इसलिए हम भी आके एकदम पूरी तरह से रहना है करके. அது ரொம்ப முக்கியமா இருக்குது பாருங்க. அவர் நிறைவுள்ளவரா இருக்கிறதுனால इसमें बहुत ही मुख्य बात क्या है, वो आके परिपूर्णता से रहने के कारण நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நாமும் நிறைவுள்ளவர்களா இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். परमेश्वर ये चाहते हैं कि हम हमारे जीवन में हर एक चीज में परिपूर्णता से रहना है करके. ஆகவேதான் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்று பகுதியிலும் நாம் நிறைவுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். इसीलिए आके हमारा तन मन शरीर सब में आके पूरी तरह से परिपूर्णता से रहना है करके परमेश्वर चाहते हैं. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 104:24. एक वचन पढ़ेंगे, भजन संगीता சங்கீதம் 104 104 24. वर्स 24. எஸ். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, हे यहो- அவை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. हे यहोवा तेरा काम अनगिनत है और इन सब वस्तुओं को तूने बुद्धि से बनाया है, परंतु तेरी संपत्ति से परिपूर्ण है. இந்த வசனம் சொல்றது பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு. ये वचन कहता है कि ये आके जो भी धरती है तेरे आके वस्तु से भरा है எல்லாவற்றையும் அவர்தான் உண்டாக்குனார். और सब कुछ परमेश्वर ने बनाया है. எப்படி படைச்சாரா? ஞானமா படைச்சிருக்கிறார் और அப்படின்னு जो சொல்லுது. कुछ भी बनाया है बुद्धि से बनाया है. எல்லாவற்றையும் அவர் பூமியில் உள்ள பொருட்கள் அவர் உண்டாக்கினது. और जो भी आके इस धरती में पृथ्वी पे है वो सब कुछ परमेश्वर के द्वारा बनाया गया है. பொன், வெள்ளி, வைடூரியம், பணம் எல்லாம் அவர் உண்டாக்கினது. सोना, चांदी, पैसा जो कुछ भी है वो परमेश्वर के द्वारा बनाया ஏன்னா गया இந்த है. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு. इसीलिए ये वचन कहता है कि पृथ्वी सारी संपत्ति से परिपूर्ण है. இதுல பொருட்கள் வருது, வேற ஒரு மொழிபெயர்ப்புல ஐஸ்வர்யம்னு வருது. तो यहाँ पे आके सामान करके आता, लेकिन दूसरे में आके यहाँ पे पैसे ऐसे आते हैं. அப்ப அந்த வார்த்தையை போட்டு வாசிச்சோம்னா பூமி உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. तो ये आके वचन दूसरा में कहता है कि पृथ्वी आके सारे धन दौलत से भरा है அப்ப करके. எல்லாவற்றையும் தேவன் தான் உண்டாக்குகிறார். तो सब कुछ आके परमेश्वर ने ही बनाया है. இது எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு தான் சொல்றாரு. ஆதியாகமம் 1:36 சொல்றாரு பாருங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. तब आके वचन आके भजन से उत्पत्ति की किताब में पहला अध्याय में देखते हैं परमेश्वर सब कुछ बनाने के बाद பாருங்க, அவர் தான் உண்டாக்குறாரு, உண்டாக்கி பார்க்கறாரு, எல்லாம் நன்றா இருக்குது. तब परमेश्वर ने जो कुछ बनाया सब कुछ देखा और बहुत अच्छा था. ஃபுல்ஃபில்மெண்ட், और वहां पे आके एक परिपूर्णता दिखता है அதான் நிறைவு. और वही परिपूर्णता है. முதல்ல மனுஷனை உள்ள கொண்டு வந்து அவர் நிறைவுக்குள்ள தான் கொண்டு வந்தாரு. तो जब परमेश्वर ने आके मनुष्य को बनाया तो परिपूर्णता से ही उन्हें पूरा किया. மனுஷனை உண்டாக்கின உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி அந்த நிலையில் இல்ல. मनुष्य को बनाने के बाद क्या करना है करके परमेश्वर आके कंफ्यूजन में नहीं थे. அவனை எப்படி உண்டாக்குறாருன்னா தம்முடைய ஸ்டைல் படி, தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி उन्हें कैसे बनाया, माने अपने स्वरूप में परमेश्वर ने बनाया है. முதல் விஷயமே அவனை ஆசீர்வதிக்கிறாரு. और सबसे पहली बात क्या है कि परमेश्वर आकर उनको आशीष करते हैं. பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி वो कहते हैं कि फूलो फलो और इस धरती में बढ़ते जाओ. இதுதான் நிறைவு. और यही एक परिपूर्णता है. இது எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு தான் அவர் பார்க்கறாரு. பார்த்துட்டு எல்லாமே நன்றா இருக்குதுன்னு சொல்றாரு. ये सब कुछ बनाने के बाद ही परमेश्वर देखते हैं और कहते हैं अच्छा है. இன்னொன்னு, தேவன் எந்த இடத்துல இருக்கிறார்
இருக்கிறாரோ அந்த இடத்துல நிறைவு மட்டும்தான் இருக்கும். और एक और क्या है, जहाँ पे परमेश्वर है वहाँ पे परिपूर्णता होता है, தேவன் இல்லாத இடத்துல நிச்சயமாய் குறைவு இருக்கும். और जहाँ कहीं पे परमेश्वर नहीं होता वहाँ पे कमी घटी होगा. தேவன் இல்லாத இடத்திலும் தேவனுடைய வார்த்தை இல்லாத இடத்திலும் நிச்சயமாய் குறைவு தான் இருக்கும். जहाँ कहाँ पे परमेश्वर नहीं है, परमेश्वर का वचन नहीं है, वहाँ पे कमी घटी होगा. அதனால தான் ஆதாமுக்கு எல்லாம் கரெக்டா இருந்தது பாருங்க. इसीलिए यहाँ पे आदम के लिए सब कुछ सही था, தேவனோட நல்ல ஒரு ஐக்கியம் உறவு நல்லா இருந்தது. और परमेश्वर के साथ उसका आके रिश्ता बहुत ही अच्छा था. தேவனோட வார்த்தை இருந்தது. वहाँ पे उसके साथ परमेश्वर का वचन था, தேவனோட வெளிப்பாடு இருந்தது ஆதாமுக்கு. और वहाँ पे उसके पास आके एक दर्शन था. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, நல்லா நிறைவா இருந்தது. सब कुछ उसके साथ था और एक परिपूर्णता से जा रहा था. பாவம் உள்ள வந்த பிறகுதான் குறைவு ஏற்படுகிறது. जब पाप अंदर आया तो कमी भी साथ में आया. ஆமா, பிசாசின் மூலமா தான் குறைவு வருகிறது. देखिए शत्रु के जरिए ही कमी आती है. ஆனா வேதம் அவனுடைய படத்தை கிளியரா சொல்றது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். इसीलिए वचन कहता है कि चोर आके चोरी करने के लिए आता और किसी के लिए नहीं आता அவன் है. பேரு திருடன். उसका नाम चोर है, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடன் முயற்சிக்கிறான். और सब कुछ आके वो चोरी करने का काम ही करता ஆனா है. இவர் சொல்ற நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் तो मैं वो कहता है कि जीवन आएगा क्या அந்த करके. ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொல்றார் இயேசு. तो यीशु कहता है कि वो जीवन आके परिपूर्ण होगा அப்ப करके. கம்ப்ளீட் ஒரு நிறைவா அந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல வெளிப்படுகிறார். तो यीशु आके वहाँ पे एक परिपूर्णता के रूप में दिखते हैं. அப்ப பிசாசு பாவத்தை கொண்டு வந்த பிறகு அவன் திருடிட்டான் பாருங்க. ஆதாம் கிட்ட கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் அவன் திருடிட்டான். देखिए वो जब शत्रु आके पाप अंदर आया तो आदम को जो कुछ भी दिया था वो सब कुछ शत्रु ने चोरी कर लिया. ஆதாம் கிட்ட கொடுத்த அந்த அதிகாரத்தை, நிறைவு, ஆசீர்வாதம், பலுகி பெருகி எல்லாவற்றையும் அவன் திருடி கொண்டான். आदम के पास जो आशीष दिया था, जो कुछ भी दिया था, सब कुछ आके उसने छीन लिया. அந்த அதிகாரத்தை பிடுங்கின பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, उस अधिकार को आके दोबारा पाने के लिए क्या होता है, உடனே ஆதாமுடைய வாழ்க்கையில சாபம் வருகிறது. अब यहाँ पे आदम के जीवन में एक श्राप आता है. சாபம் வந்த பிறகு குறைவு ஏற்படுகிறது. जब श्राप आता है तो कमी घटी भी आती है. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பயம் ஏற்படுகிறது. अब अगला क्या करना है करके एक डर आ जाता है. தேவனோட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும்போது நிறைவு ஆசீர்வாதம் இருந்தது. जब परमेश्वर के साथ रिश्ता अच्छा था तो एक परिपूर्णता का आशीष था, அதிகாரம் இருந்தது. अधिकार था. பாவம் உள்ள வந்த பிறகு தேவனோட ஒரு உறவு துண்டிக்கப்படும் பொழுது, ஐக்கியம் துண்டிக்கப்படும் போது குறைவு ஏற்படுகிறது, சாபம் ஏற்படுகிறது. जब पाप अंदर आया तो परमेश्वर के साथ रिश्ता टूट गया, तो आके यहाँ पे अधिकार खो बटे और श्राप अंदर आने लगा. ஆனா மனுஷனை உண்டாக்கின நோக்கமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவன் மனுஷனை உண்டாக்கின நோக்கமே அவன் நிறைவுள்ளவனா இருக்க வேண்டும். लेकिन परमेश्वर ने मनुष्य को इस ख्याल से बनाया कि वो एकदम सब चीज में परिपूर्णता से रहे, ஏன்னா நம் தேவன் நிறைவுள்ளவரா இருக்கிறார். क्योंकि हमारा परमेश्वर आके एक परिपूर्णता है. வேதம் சொல்லுது, தம்முடைய சாயல்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொல்லி இருக்கிறாரு. वचन परमेश्वर ने कहा है कि मनुष्य को अपने स्वरूप में उन्होंने बनाया है. அவர் நிறைவுள்ளவரா இருந்து மனுஷன் நிறைவுள்ளாமல் இருந்தா அந்த சிருஷ்டிப்புக்கு அர்த்தமே கிடையாது. तो परमेश्वर आकर एक परिपूर्णता में है और मनुष्य परिपूर्णता में नहीं है, तो மனுஷனை உண்டாக்கின நோக்கத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். तो मनुष्य को बनाने का कोई अर्थ नहीं रहेगा. நம் தேவன் ஜீவன் உள்ளவர். हमारा परमेश्वर जीवित அந்த परमेश्वर है, ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படி தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். और वो जीवन आके हमारे जीवन में दिखना है बोल के ही हमें बनाया है. அவர் நிறைவுள்ளவர், और वो परिपूर्णता है. பரிபூர்ணம் உள்ளவர், परिपूर्णता परमेश्वर है ஏராளம் தாராளத்தின் தேவனா இருக்கிறார். और बहुत ही ज्यादा परमेश्वर देने वाले அதே हैं. சாயல்படி தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். और उसी तरह से परमेश्वर ने हमको நம்முடைய बनाया வாழ்க்கை है. நிறைவானதாகவும் பரிபூர்ணமானதாகவும் ஏராளம் தாராளம் உடையதா இருக்க வேண்டும். और हमारे जीवन में एक परिपूर्णता से आशीर्वाद के साथ रहना चाहिए. அப்ப பாவம் உள்ள வந்த பிறகுதான் குறைவு ஏற்படுகிறது, तो यहाँ पे जब पाप अंदर आता है तो कमी घटी भी साथ में आती है சாபம் வருகிறது. और श्राप भी साथ में आता है. வேதம் சாபத்தை எப்படி வர்ணிக்குது அப்படின்னா, சாபத்தை சிம்பிளா சொல்லணும்னா குறைவு, தாழ்ச்சி, நிர்வாணம், தாகம். तो यहाँ पे आके वचन आकर श्राप को कैसे बताता है कि कमी घटी के रूप में बताता है. இது இருந்தாலே அந்த இடத்துல ஒரு குறைவு இருக்கிறது, अगर यहाँ पे रहेगा तो कमी घटी आएगा, சாபம் இருக்கிறது. यहाँ पे श्राप आ जाता है. தேவன் பாக்குறாரு, यहाँ पे परमेश्वर देखते हैं மனுஷன் பாவத்துக்குள்ள உள்ள வந்தாச்சு, मनुष्य जब पाप करता है அதிகாரத்தை இழந்தாச்சு, तो यहाँ पे सारे अधिकार को खो बैठता है, ஆசீர்வாதத்தை இழந்தாச்சு, आशीर्वाद को खो बैठता है நிறைவு இழந்தாச்சு.
और उसके पास जो परिपूर्णता था वो भी खो बैठता இன்னும் है। முக்கியமானது ஒன்று, தேவனோட உள்ள ஐக்கியத்தை இழந்தாச்சு. और सबसे मुख्य बात क्या है, परमेश्वर के साथ जो रिश्ता था वो खो बैठते हैं। தேவனோட உள்ள அந்த உறவை இழந்தாச்சு. परमेश्वर के साथ जो रिश्ता था वो खो बैठते हैं, அதனால தான் குறைவு வந்தது. और इसी के कारण वहाँ पे कमी घटी भी அதனால आती தான் சாபம் வந்தது. है, और इसीलिए श्राप भी अंदर आया, அதனால தான் பயம் கூட உள்ள வந்தது. और इसीलिए डर भी अंदर आया। அது வரையும் கரெக்டா இருந்தா பாருங்க, ஆதாம் பாருங்க, தேவனோட நல்ல ஒரு ஐக்கியம் உறவு, அவரோட நல்ல ஒரு நடந்து பேசுதல், அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருந்தது. तब तक परमेश्वर का और उनका रिश्ता बहुत ही अच्छा था, एक साथ टहलने जाते थे। ஆனா பாவம் உள்ள வந்த பிறகு முதல் விஷயமா பயப்படுறான் ஆதாம் தேவனை பார்த்து. लेकिन यहाँ पे देखेंगे तो पाप जब अंदर आया, सबसे पहले वो डरने लगे। அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்க கூடாது. तो आज हमारे जीवन में डर नहीं रहना ஏன்னா அது चाहिए, தேவன்கிட்ட இருந்து வந்தது கிடையாது, क्योंकि डर आगे परमेश्वर के அது ओर से பிசாசு नहीं கிட்ட है, இருந்து வந்தது. वो शत्रु से आता है। ஆமா, பயத்தை கொடுத்து நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாத அளவுக்கு அவன் முயற்சிக்கிறான். क्योंकि सातान आके डर को देखकर परमेश्वर के आशीर्वाद को नहीं पाने के जैसा हमको करता எதனால है। பயம் வந்தது ஆதாமுக்கு அந்த இடத்துல அப்படின்னா, அவன் நிர்வாணியா இருக்கிறதுனால பயம் வந்தது. क्यों आदम के पास आकर डर आया? क्योंकि वो आके कपड़े नहीं पहना था। நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா, தேவன் ஒருபோதும் ஆதாமை நீ நிர்வாணியா இருக்கிற என்று சொல்லல. क्योंकि आके जब उत्पत्ति के 3 अध्याय में आप पढ़ेंगे तो परमेश्वर ने कभी उनसे कहा है कि तू कपड़े नहीं पहना है। அப்புறம் பயம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, பிசாசு கிட்ட இருந்து வந்தது பயம். तो यहाँ पे डर कहाँ से आया? वो डर आके शत्रु ने दिया है। ஆமா, பாவம் உள்ள வந்த பிறகு எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. क्योंकि पाप अंदर आते ही सब कुछ यहाँ पे उल्टा फुल्टा हो गया। மனுஷன் தலையா இருந்தா यहाँ पे मनुष्य आके सिर बना था, கீழ்நிலைக்கா மாறிட்டான். अब एकदम नीचे आ गया, கீழ்நிலைக்கு வந்துட்டான். एकदम नीचे स्थिति पे आ गया। தேவனோட நல்ல ஒரு ஐக்கியத்தை அவனால வர வைக்க முடியல. परमेश्वर के साथ वो अपने रिश्ते को बना नहीं पा रहा था। நம்ம தேவன் நம்ம கிட்ட வரணும்னு நினைக்கிறாரு, लेकिन परमेश्वर हमारे पास आना चाहते हैं, ஆனா மனுஷனால தேவன் கிட்ட போக முடியல. लेकिन मनुष्य आके परमेश्वर के पास जा नहीं पा ஏதோ रहे ஒரு हैं। தடை இருக்கிறது தான் பாவ தடை. कुछ रुखा रहा है, वो क्या है? पाप। பாவத்தோடு தேவனோட ஒரு உறவு கொள்ள முடியாது பாருங்க. क्योंकि पाप आकर परमेश्वर के साथ रिश्ता नहीं रख ஏன்னா सकता நம்முடைய है। தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணரா இருக்கிறாரு. क्योंकि हमारे परमेश्वर आके पाप से बिल्कुल आके साफ है। அப்ப தேவன் பாக்குறாரு, अब परमेश्वर देखते हैं, மனுஷனுக்கு நான் நிறைவு கொடுத்தேன், मनुष्य को आके मैंने एक परिपूर्णता दिया था, ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், मैंने आशीर्वाद दिया அவன் था, இப்ப இழந்துட்டான். लेकिन अब ये सब आके उन्होंने खो நான் அப்படியே दिया। விட்டுற போறது இல்ல, अब मैं उसे ऐसे नहीं छोड़ने वाला, மறுபடியும் அவனை நிறைவுக்குள்ளான கொண்டு வர போறேன். मैं दोबारा आके उनको परिपूर्णता बनाने वाला हूँ, மறுபடியும் அவனை ஆசீர்வதிக்க போறேன். और फिर से उनका आशीर्वाद करूंगा। என்னுடைய திட்டம், என்னோட நோக்கம் அவன் இப்படியே இருக்க கூடாது, குறைவில இருக்க கூடாது, சாபத்துல இருக்க கூடாது அப்படின்னு. क्योंकि मेरा योजना आके वो कमी घटी में नहीं रहना है, पाप में श्राप में नहीं रहना है। தேவனுடைய நோக்கம் என்னன்னா, மனுஷனை குறித்து அவன் எல்லாவற்றிலும் சுகமாய் இருந்து நன்றா இருக்க வேண்டும், அவன் நிறைவா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். परमेश्वर का योजना ये है कि मनुष्य हर चीज में परिपूर्णता से आशीर्वाद से रहना है करके, அதனுடைய பிளான் தான் கல்வாரி சிலுவை. और वही है उसका प्लान ही आके कलवारी क्रूस। ஆமா, இயேசு மூலமாக இந்த உலகத்தை அவர் மீட்க வேண்டும் என்று அவர் பிளான போட்டாரு. और தேவன் यीशु मसीह के जरिए इस दुनिया को दोबारा आके जुटाना है करके परमेश्वर ने बोला। மனுஷன் எதையெல்லாம் இழந்தானோ இந்த இயேசுவின் மூலமா மறுபடியும் அவர் பெற்றுக் கொடுக்கிறார். अब मनुष्य जो कुछ खोया है यीशु मसीह के जरिए उनको दोबारा लेके देने वाले அதுதான் हैं, ரட்சிப்பு. और वही आके उद्धार है। இயேசு கிறிஸ்து மூலமா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அதுதான். यीशु मसीह के द्वारा आपने पाया हुआ वही उद्धार है। அப்ப மறுபடியும் நாம இயேசுடைய குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கிறோம். अभी हम आके यीशु मसीह के परिवार में पैदा हुए हैं, தேவனுடைய குடும்பத்துல நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். और परमेश्वर के परिवार में मिले हुए हैं। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைவு என்பது இருக்க கூடாது. आज हमारे जीवन में आके कमी घटी नहीं होनी चाहिए, ஏன்னா தேவன் இல்லாத இடத்துல தான் குறைவு இருக்கிறது. क्योंकि जहाँ पे परमेश्वर नहीं होता है वहीं कमी घटी होती நாம் है। தேவனுடைய குடும்பத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறோம். क्योंकि हम लोग आके परमेश्वर के परिवार में जुड़े हुए हैं। நம்முடைய குடும்பத்துல குறைவு இருக்க கூடாது. हमारे परिवार में आके कमी घटी नहीं होनी चाहिए। நம்முடைய குடும்பம் என்றதை காட்டிலும் தேவனுடைய குடும்பத்துல குறைவு இருக்க கூடாது. हमारे परिवार से भी ज्यादा परमेश्वर के परिवार में कमी घटी नहीं होनी ஏன்னா चाहिए, இழந்ததெல்லாம் இந்த ரட்சிப்பின் மூலமா நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். क्योंकि जो कुछ भी हमने खोया है यीशु मसीह के उद्धार के जरिए हमने पाया है। ஆகவே தேவன் ஒவ்வொரு முறையும் இந்த பழைய உடன்படிக்கையில இந்த பழைய ஏற்பாட்டுல ரட்சிப்பை வர்ணனிக்கிறார். इसीलिए हर एक ये आके पुराने नियम में आके उद्धार के बारे में परमेश्वर ரட்சிப்பு बताते हैं, எப்பேற்பட்டதா இருக்கிறது அவர் வர்ணனிக்கிறார். और ये उद्धार कैसा है करके बताते हैं। அந்த ரட்சிப்பின் திட்டமா இருக்கிறதுனால தான் அவர் ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. और ये उद्धार के कारण ही हर एक को परमेश्वर आशीष करते हैं। தேவன் நினைச்சா ஆதாம அங்கே காலி பண்ணிருக்க முடியும், சாவடிச்சிருக்க முடியும். अगर परमेश्वर चाहते तो आदम एवाल को आके खत्म कर सकते थे, இல்ல தேவன் நோக்கம் மரணம் அல்ல, लेकिन परमेश्वर का योजना आके मौत नहीं है, சாவு கிடையாது. यहाँ पे श्राप नहीं है। மனுஷனை குறித்து அவன் நன்றாய் வாழ வேண்டும்.
उनको आके मनुष्य बहुत ही अच्छी तरह से जीना है। எங்க வாழ வேண்டும்? பூமியில வாழ வேண்டும். कहाँ जीना है? धरती पे जीना है। நிறைய பேர் நினைக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போனா போதும் அப்படின்னு. सब लोग सोचते हैं कि उद्धार पाने के बाद स्वर्ग जाना है, அதுக்கு இந்த பூமியில பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. तो आपको इस पृथ्वी में आने की जरूरत ही नहीं थी। இந்த பூமியில பிறந்த நோக்கமே தேவன் யார் என்பதை நாம் வெளிப்படுத்தும்படி. इस धरती में हम पैदा होने का कारण ये है कि परमेश्वर कौन है करके हमें जीवन के द्वारा दिखाने के அவர் लिए। ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு, परमेश्वर जीवित परमेश्वर है, ஆசீர்வாதத்தின் தேவனா இருக்கிறாரு, आशीर्वाद के परमेश्वर है, நிறைவின் தேவனா இருக்கிறாரு, परिपूर्णता का परमेश्वर है, பரிபூர்ண தேவனா இருக்கிறாரு, एकदम परिपूर्णता का परमेश्वर है, ஏராளம் தாராளத்தின் தேவனா இருக்கிறாரு. और ज्यादा उभरता हुआ देने वाला परमेश्वर இந்த है। தேவனை நாம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த பூமியில. और इस परमेश्वर को आके हम सबको दिखाना अपने जीवन के जरिए इस धरती पर। அவர் யார் என்பதை வெளிப்படுத்தும்படி தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். वो कौन है आपके जीवन के जरिए दिखाने के लिए आप आकर पैदा हुए हैं। நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க. बहुत लोग सोचते हैं उद्धार पाने के बाद मैं क्या करूं। நீ என்ன செஞ்சாலும் ரட்சிப்பை பெற முடியாது. आप कुछ भी करो उद्धार आप नहीं पा सकते அப்படி हैं। நம்மளால ஏதாவது செய்ய முடியும்னா தேவன் நமக்கிட்டே ஒரு டாஸ்க் கொடுத்திருப்பாரு, தம்பி செய்ப்பா அப்படின்னு. अगर हम ऐसा कुछ कर सकते तो परमेश्वर ने हमको कुछ काम दिया होगा, ये बहन करो करके। செய்ய முடியாததான் மனுஷ ரூபமாக இயேசு இந்த பூமியில செஞ்சாரு. जो हम नहीं कर सकते हैं वो यीशु मसीह ने इस धरती पे किया, அதுதான் கல்வாரி சிலுவையின் மரணம். और वही है क्रूस का एक मौत। இதன் மூலமாக தான் தேவன் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். और इसी के जरिए परमेश्वर ने हमें छुड़ाया है। நாம் வெளியேறப்பட்டவர்கள். हम लोग आके बहुत ही बहुमूल्य நம்முடைய है। வாழ்க்கை வெளியேறப்பட்டது. हमारा जीवन बहुत बहुमूल्य है। சும்மா விளையாட்டு கிடையாது நம்முடைய வாழ்க்கை. सिर्फ मजाक के लिए नहीं है जीवन। வந்தோம் போனோம் அப்படி கிடையாது. आए हैं गए हैं वैसा नहीं है। அவர் யார் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். हम आके परमेश्वर कौन है करके अपने जीवन के जरिए दिखाना है, இந்த பூமியில வெளிப்படுத்த வேண்டும். इस धरती पे दिखाना है। ஆமா, நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க. सब लोग सोचते हैं मैं स्वर्ग जा लूंगा। போறது ரொம்ப நல்லதுதான். जाना बहुत अच्छा है, அங்க போய் என்ன பண்ண போறாங்க? लेकिन वहाँ पे जाके आप क्या करोगे? இங்க வாழ்றதுங்க டாஸ்க். यहाँ पे जीना ही आपका काम है। இங்கதான் நம்மளுக்கு எல்லாம் தேவைப்படுகிறது. சுகம் தேவைப்படுகிறது, यहाँ पे आपको सब कुछ जरूरत है, நல்ல பணம் தேவைப்படுகிறது, पैसे की जरूरत है। நல்ல வாழ்க்கை நம்ம இங்கதான் வாழ முடியும். जीवन में हम यही जी सकते हैं। பரலோகத்துக்கு போனா நீங்க சுத்தி தான் இருக்க முடியும் ஆவியா. परलोक में जाओगे तो स्वर्ग में जाओगे तो सिर्फ घूमते रहोगे, स्तुति நிறைய करते பேர் रहोगे। அத ஆசைப்படுறாங்க, அங்க போனா போதுங்க அப்படின்னு. सब लोग बोलते हैं कि वहाँ जाने से काफी है। அவங்க நினைப்பாங்க இங்க நான் ஜெபம் பண்ணா போதும், सब लोग सोचते हैं कि प्रार्थना करने से काफी நான் है, வைராக்கியத்தோட இருந்தா போதும், बहुत ही आगे वैराग्य रहने से काफी, கரெக்டா சபைக்கு போயிடுவேன், कलीसिया को जाने से काफी है, எல்லா ஜெபத்துல அட்டெண்ட் பண்ணிடுவேன், सारा प्रार्थना में आने से काफी है, மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். दूसरों लोगों से प्रार्थना करने से काफी है। சரிங்க, தேவன் நிறைவுள்ளவரா இருக்கிறார், நீங்க நிறைவுள்ளவரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல பிரதர் அப்படின்னு. देखिए परमेश्वर आके परिपूर्णता है, आप भी परिपूर्णता है मेरा। இதுதான் மதத்தின் அடிப்படையை வெளிப்படுத்துகிறது. तो ये आके रिलीजियस का चीजें बताती है। நான் எல்லாம் கரெக்டா செய்றேன், मैं सब कुछ सही करता हूँ। இது எதை வெளிப்படுத்து? மதத்தின் அடிப்படையை வெளிப்படுத்துகிறது. ये सब कुछ क्या है? एक रिलीजियस का पूरा ஆனா दिखाता இது है। மதம் கிடையாது, ஜீவனுள்ள மார்க்கம். लेकिन यहाँ पे आके रिलीजियस कोई काम नहीं, இது जीवन का एक मार्ग है। இது ஆசீர்வாதத்தின் வழி, ये आके आशीर्वाद का एक मार्ग है, இது பெருக்கத்தின் வழி, ये आके बढ़ने का एक मार्ग है, இது நிறைவின் தேவனுடைய செயல்படுத்தக்கூடிய வாழ்க்கை. இது ये आके जीवन को परिपूर्णता करने का एक रास्ता है। அவர் யார் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த பூமியில. तो इस भूमि में परमेश्वर कौन है करके आप अपने जीवन के जरिए दिखाना है। ஆமா, நிறைய பேர் மதத்தின் அடிப்படையில் செயல்படுறதுனால தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறாங்க. बहुत कुछ लोग आके यहाँ पे आके अपने मद के चीजें बाहर दिखाते அதனால தான் हैं, அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஓட்டையாவே இருக்குது, इसीलिए हमारा जीवन में अभी भी छेद है, நிறைவே இல்ல. एक परिपूर्णता नहीं है। எவ்வளவு ஊத்துனாலும் ஒழுகிட்டு போயிட்டே இருக்கு. कितना भी आप पानी डालो वो बहता जाता है। ஆமா, ஏன் அப்படின்னா மதத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்கள். क्योंकि कभी भी आके हम मद के रास्ते पे नहीं चलना இது है, பிசாசு செய்யற ஒரு வஞ்சனை பாருங்க. क्योंकि शत्रु ऐसा ही चाल चलता है। நீ ஒண்ணுமே செய்யறதுனால தான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு ஒரு எண்ணத்தை போடுவான். शत्रु क्या आपके दिल में ख्याल डालता, आप कुछ भी मत करो परमेश्वर आपको आशीष நம்மளுக்கு करेगा। சிருஷ்டிப்பே காண்பிக்கிறது ஆதாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு. यहाँ पे उनकी रचना ही दिखता है कि आदम कुछ भी नहीं किया। தேவன் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆதாமை கொண்டு வருகிறார். परमेश्वर ने सब कुछ बना के आदम को दिया ஆமா, है। ஆதாம கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் நீ பாத்துன்னு விட்டாரா ஆதாம? यहाँ पे आके सब कुछ देने आदम को बनाने के पहले ही दे दिया था, இல்ல அப்படி பண்ணல அவரு. वैसा नहीं किया। எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டு தான் ஆதாமே கொண்டு வராரு இந்த பூமியில.
धरती में सब कुछ बनाने के बाद ही आखिरी में आदम को बनाते हैं। அவர் ஞானமுள்ள தேவன், परमेश्वर बहुत ही ज्ञानी है, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், सर्वशक्तिमान அவர் परमेश्वर சர்வ है ஞானி, और सर्व ज्ञानी से அவரால் भरे हुए हैं। எல்லாவற்றையும் செய்ய முடியும். उनसे सब कुछ हो सकता है அதற்கும் மேலாக அவர் அன்பின் தேவனா இருக்கிறாரு. और उससे भी बढ़कर वो प्रेमी परमेश्वर है। நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன பண்ணணும் அவர் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு. हमारे जीवन में हर पल क्या करना है कि परमेश्वर देखता रहता है, நமக்கு தான் சில நேரங்களில தெரியல பாருங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. क्योंकि हमको भी इसका सही कई समय पता नहीं है क्या करना है करके, ஆனா அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் அங்கிருந்து. लेकिन परमेश्वर आप हर एक को देखता रहता है, ஆமா, பரலோகத்துல நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். स्वर्ग से देखते रहते हैं। பரலோகத்துக்கு மட்டும் பார்க்கல, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதமே அவர் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर आकर हमारे अंदर जी रहे हैं आशीर्वाद देने के लिए। அதனாலதான் ஜெபிக்கும்படி நம்ம தலையை வந்து இப்படி தாழ்த்துறோம் கீழே. इसीलिए हम आके ஏன்னா अपने நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார் அவர். परमेश्वर आकर हमारे हृदय के अंदर है, அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை. तो इसीलिए मसीहा का जीवन एक परिपूर्णता का जीवन है। தேவன் அந்த எண்ணத்துல இருந்து மாறவே கிடையாது. परमेश्वर आकर कभी भी नहीं बदले हैं, குறை வந்து பிசாசுகிட்ட இருந்து வந்தது, और कमी घटी शत्रु के जरिए आया है, சாபம் எல்லாம் அவங்கிட்ட இருந்து வந்தது, श्राप सब कुछ शत्रु के जरिए आया है, பயம் எல்லாம் அவங்கிட்ட இருந்து வந்தது. डर शत्रु से आया है। ஆனா தேவன் ஒன்றை மட்டும் நினைவில் வச்சிருக்கிறாரு, மனுஷன் வந்து ஆசீர்வாதமா இருக்கணும், நிறைவா இருக்க வேண்டும் என்று. लेकिन परमेश्वर सिर्फ एक बात को याद रखे है कि मनुष्य आके परिपूर्णता से रहना है, आशीर्वाद से அதனாலதான் रहना है। ஆபிரகாமை அவர் அழைக்கிறார், इसीलिए वह अब्राहम को बुलाते हैं அழைச்சவர் ஆசீர்வதிக்கிறாரு. और उसको आशीष करते हैं, ஆமா, ஆபிரகாம் மூலியமாக பல சந்ததி அவர் உருவாக்க போறாரு. और अब्राहम के जरिए आके कई जनरेशन बनाते அது எதை हैं। வெளிப்படுத்தும்னா தேவன் யார் என்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்துகிறார். अब ये कैसा दिख रहा है, माने अब्राहम के जीवन में परमेश्वर कौन है करके दिखाते हैं। ஆபிரகாம் வந்து பாருங்க, தேவனற்று அவர் கிடந்தாரு. यहाँ पे देखिए तो अब्राहम परमेश्वर के पास आते हैं, தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய குடும்பத்துல வரும்பொழுது और जब आके परमेश्वर के परिवार में अब्राहम आता है तो நான் சொல்றேன் பாருங்க, அவர் வந்து தேவன் அற்று தேவன் அல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார். முதல்ல पहले आके अब्राहम के बिना परमेश्वर के जीवन में था, தேவன் ஒரு மாபெரும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். अब परमेश्वर आकर उनको एक बुलावा देते हैं। ஆபிரகாம் அந்த வாழ்க்கையை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்க போற வாழ்க்கைக்கு வா அப்படின்றாரு. अब परमेश्वर कहते तू अपने परिवार को छोड़कर, जगह को छोड़कर, मैं जो जगह दिखाता हूँ वहां पे आ। நான் சொல்றேன் பாருங்க, நான் சொன்ன தேவன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல நிறைவு இருக்கிறது. मैं आपको बताता हूँ परमेश्वर जिस जगह पे है वहां पे आशीर्वाद है, தேவன் அல்லாத இடத்துல குறைவு இருக்கிறது. और जहाँ पे परमेश्वर नहीं है वहां पे कमी घटी है। இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு வருகிறது, ரட்சிப்பின் நற்செய்தி வருகிறது. अब यहाँ पे अब्राहम को एक बड़ा बुलावट आता है, ஆசிரியர் பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். और यहाँ पे जेनेसिस चैप्टर 12, இப்போ தேவன் அல்லாம ஆபிரகாம் இருக்கிறார். இப்போ तो यहाँ पे आके परमेश्वर के बिना अब्राहम का जीवन, ஆபிரகாமுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தி வருகிறது. என்னன்னா, நீ தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வா அப்படின்றாரு. अब अब्राहम को एक बहुत ही शुभ समाचार आता है कि तू परिवार, परमेश्वर के परिवार में आ। ஆசிரியர் பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். चैप्टर 12 वर्स 1 पढ़ेंगे। கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, यहोवा ने अब्राहम से कहा, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் अपने देश और अपने कुटुंबियों உன் को, தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு अपने पिता के घर को छोड़कर நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. उस देश में चला जा। சொல்றா பாருங்க, यहाँ पे बोलते हैं, देखिए, நீ உன் தேசத்தையும் तू अपने देश को, உன் இனத்தையும் अपने घर को, உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு अपने पिता के घर को छोड़कर நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றாரு. उस देश में जा जो मैं तुझे அந்த दिखाता हूँ। தேசம் தான் கானான் தேசம். और वही देश है कानान का। அந்த தேசம் எப்பேற்பட்டதா இருக்கு அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசமா இருக்கிறது. और वो देश कैसा था, वहाँ पे शहद आके और दूध आके बहता रहता தேவனுடைய है, குடும்பத்தை அது வெளிப்படுத்துகிறது. और वहाँ पे परमेश्वर का परिवार दिखता है। ஆமா, தேவன் அல்லாத வாழ்க்கையிலிருந்து நீ வா, தேவனுக்குள்ள வான்ற ஆபிரகாம் அழைக்கிறாரு. अब परमेश्वर कहता है कि तुझे उस जिंदगी से जहाँ पे परमेश्वर है वहाँ पे आ करके। இந்த கானான் தேசத்து வந்து எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா, अब ये कानान देशन किस चीज का चिन्ह है? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது அடையாளமா இருக்கிறது. मसीहा का जीवन का एक चिन्ह है। அப்ப ஆபிரகாம தேவன் அழைக்கிறாரு. अब अब्राहम को आके परमेश्वर ஒரு बुलाते हैं, மாபெரும் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. और अब्राहम को एक बहुत ही बड़ा उद्धार देते ரட்சிப்பின் हैं, நற்செய்தி ஆபிரகாமுக்கு வருகிறது. और वहाँ पे एक शुभ समाचार उसको आता நீ है, என்கிட்ட வா, तू मेरे पास आ, என்னுடைய குடும்பத்துக்குள்ள வா. मेरे परिवार के अंदर आ। அந்த குடும்பம் எப்பேற்பட்டதா இருக்கிறது என்று தேவன் வெளிப்படுத்துறார் பாருங்க. 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். और यहाँ पे दूसरा वचन में हम देखते हैं कि और मैं तुझे एक बड़ी जाति बनाऊंगा, तुझे आशीष दूंगा। 3ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். और तीसरा वचन में देखते, जो तुझे आशीर्वाद दे उन्हें मैं आशीर्वाद दूंगा, और जो तुझे कोसे उसे मैं शाप दूंगा। தேவன் அல்லாத வாழ்க்கையிலிருந்து ஆபிரகாம் வந்து தேவனுக்குள்ள வராரு. இப்போ
अब यहाँ पे परमेश्वर आकर अब्राहम आकर परमेश्वर के जीवन में आते हैं। அதற்கு முன்னாடி எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஒரு சிலையை செஞ்சு அவர் வித்துட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆபிரகாமுக்கு. इससे पहले अब्राहम कैसा जीवन जाता था, वो मूर्ति को बनाकर बेचता था। அந்த வாழ்க்கை எப்பேற்பட்டது அப்படின்னா அந்த அன்னைக்கு அந்த சிலை விற்றாதான் அன்னைக்கு காசு ஆபிரகாமுக்கு. अब पहला जीवन कैसा था, वो मूर्ति बिक्री करने से ही अब्राहम को पैसा है। ஆமா, இல்லனா ஒண்ணுமே கிடையாது. नहीं तो कुछ भी नहीं है, நஷ்டம், सिर्फ आके नुकसान ही है, குறைவு, कमी ही है। தெரு தெருவா சுத்தணும், போயிட்டு पूरा आके गली गली में घूमना है। சிலையை வித்து சிலையை நம்ம போய் ஒவ்வொரு தெருவா போகணும். சிலை வாங்கலையுமா சிலை அப்படி போய் வித்துட்டு போகணும். मूर्ति को बिक्री करके ही पैसा कमाना है। வாங்கினதான் ஆபிரகாமுக்கு பிழைப்பு. अब वहाँ पे मूर्ति लेने से ही अब्राहम अपना जीवन चला सकता है। வாங்கலனா ஆபிரகாமுக்கு ரொம்ப நஷ்டம் வாழ்க்கை. अगर मूर्ति कोई खरीदा तो कोई पैसे नहीं இப்பேற்பட்ட है। ஒரு பின்னணியில் ஆபிரகாம் இருக்கிறாரு. अब ऐसा एक परिवार में है अब्राहम, தேவனற்று இருக்கிறாரு. और परमेश्वर नहीं है उसके जीवन என்ன में। கேட்டா ஆபிரகாமே புறஜாதியான். अब यही कहेंगे तो वो परमेश्वर को नहीं விக்கிரகத்தை जानता था। வணங்கக்கூடிய ஆபிரகாம் அவன். अब वो दूसरा अब्राहम था। ஆபிரகாமுக்கு நேராக ஒரு நற்செய்தி வருகிறது. अब अब्राहम के जरिए एक शुभ समाचार आता இந்த है। வாழ்க்கை குறைவிலிருந்து நீ நிறைவுக்கு வாப்பா அப்படின்றாரு. अब कहते तू ये कमी घटी के जीवन, எனக்குள்ள வா அப்படின்றாரு. अब ये कमी घटी நான் जीवन உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றாரு. मैं जो देश दिखाता हूँ उस देश पे जा அப்போ करके। ஆபிரகாம் இந்த மாபெரும் இந்த ரட்சிப்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு கிளம்புறாரு பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். तो यहाँ पे हम 4 वचन में देखते हैं यहोवा के वचन के अनुसार अब्राहम चला। தேவனற்றினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா குறைவில் இருக்குது ஆபிரகாமோட வாழ்க்கை. तो जब आके परमेश्वर अब्राहम के जीवन में नहीं था, उसके पास कमी थी। அவர் சொல்றாரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அங்க வெளிப்படுத்துகிறார். तो यहाँ पे वो मसीहा का जीवन को दिखाता கானான் है। தேசத்தை வாக்கு பண்ணுகிறார் ஆபிரகாமுக்கு. अब आके कानान देश को आके अब्राहम को दिखाते இந்த परमेश्वर। வாழ்க்கையிலிருந்து इस जीवन को छोड़कर பரிபூர்ணமுள்ள வாழ்க்கைக்கு வா அப்படின்றாரு. एक परिपूर्णता के जीवन में आकर, நிறைவுள்ள வாழ்க்கைக்கு வா அப்படின்றாரு. एक पूरी परिपूर्णता में आकर இந்த के, நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் வராரு. अब इस शुभ समाचार को स्वीकार करके अब्राहम आते हैं। அப்படி தேவனை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் இந்த தேவனுடைய குடும்பத்துல வரும்பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையா மாறுது பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். और यहोवा के वचन के अनुसार जब अब्राहम चला तो देखिए वो बहुत ही आके आशीर्वाद उसे मिलता है। ஆசீர்வாதம் பாருங்க. ஆபிரகாம் 12ஆம் வசனத்துல வராரு. अब यहाँ पे 12वीं वचन में मैं पढ़ूंगा। ஆதியாகமம் 12ஆம் வசனத்துல ஆபிரகாம் வராரு. तो यहाँ पे आके जेनेसिस चैप्टर 12, தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய குடும்பத்துக்குள்ள ஆபிரகாம் வரும்பொழுது अब यहाँ पे यहोवा के वचन के अनुसार परमेश्वर के अंदर आता है। 13ஆம் வசனத்துல 13ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையே மாறுகிறது. अब 13 अध्याय में यहाँ के अब्राहम का जीवन ही एकदम बदल जाता है। தலைகீழ இருந்த ஆபிரகாம் இப்போ என்ன பண்றாருன்னா இப்ப தலை மேல வராரு. अब उसकी जिंदगी एकदम उल्टा, एकदम सिर के ऊपर आ जाता है। ஒரு உயர்வுக்கு கொண்டு வரார் ஆபிரகாம் தேவன். अब अब्राहम के जीवन में परमेश्वर की ऊंचाई लेके आते அலைந்து हैं। திரிந்து கொண்டிருந்தான் ஆபிரகாம். अब्राहम आकर गली गली घूमता था, குறைவு வாழ்க்கைக்குள்ளே இருந்தார் ஆபிரகாம். एक कमी घटी जीवन में था। அதாவது நான் எப்படி சொல்றேன்னா இயேசு அல்லாத வாழ்க்கை சொல்றேன். ஆபிரகாமுக்கு இயேசு அல்லாத வாழ்க்கை இப்பேற்பட்ட வாழ்க்கையா இருந்தது, ஒரு குறைவுல இருந்தது. अब मैं कैसे बोल रहा हूँ कि बिना मसीहा का जीवन, अब्राहम का जीवन कमी घटी के साथ था। இயேசுக்குள்ள வரும்போது எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்குது. अब यीशु के अंदर आ गया तो उसका जीवन कैसा है। ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் जेनेसिस चैप्टर 13 2ஆம் வசனம். वर्स 2। ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான். और यहाँ पे आके अब्राहम में भेड़ बकरी सोने के रूप में बड़ा ही धनी था। நான் சொன்னேன் தேவனற்று ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. तो देखिए बिना परमेश्वर का अब्राहम का जीवन कैसा தேவனுடைய था। அழைப்பு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய குடும்பத்துல வந்த பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி எப்பேற்பட்டதா இருக்கிறது. जब यहोवा का वचन के अनुसार वो चला तो उसका जिंदगी कैसा है करके देखिए। தேவன் இதை தான் விரும்புகிறார். और परमेश्वर यही चाहते हैं, ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், आप एक एक मनुष्य आशीर्वाद से रहना है करके चाहते हैं। நிறைவுள்ளவனா இருக்க வேண்டும், आपके जीवन में परिपूर्णता से எல்லா रहना, பகுதிகளிலும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். हर चीजों में आशीर्वाद से रहना है। குடும்ப வாழ்க்கையில, अपने परिवार के जीवन தனிப்பட்ட में, வாழ்க்கையில, अपने पर्सनल लाइफ படிப்புல, में, पढ़ाई में, வேலை செய்யற இடத்துல, काम करने वाली जगह எந்த में, வேலை செஞ்சாலும் சரி நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். आप कुछ भी करें परमेश्वर चाहते हैं कि आप आशीर्वाद से रहें। அதை தான் ஒவ்வொரு சம்பவமா நான் எடுத்து காண்பிக்கிறேன். और यहाँ पे मैं आपको हर एक चीज आपको दिखा रहा இவ்வளவு हूँ। பேர் மாபெரும் அழைப்பு ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் உள்ள வரும் பொழுது अब अब्राहम जब यहोवा का वचन के अनुसार अंदर आता है, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். यहाँ पे आके बड़ी ही रीति से परमेश्वर उनको आशीर्वाद करता है। ஒன்றுமில்லாமல் இருந்த ஆபிரகாம்
ஆபிரகாம் अब्राहम के पास कुछ भी नहीं था, தேவனுடைய குடும்பத்துல வரும்பொழுது, लेकिन जब वो परमेश्वर के परिवार में आता है तो தேவனோட நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ள வரும்பொழுது, जब परमेश्वर के साथ एक रिश्ता रखता है तो தேவனோட நல்ல ஒரு உறவு கொள்ளும் பொழுது, जब परमेश्वर के साथ अपने रिश्ता रखते समय, தேவன் கிட்ட வரும்பொழுது जब परमेश्वर के पास आने के बाद இப்பேற்பட்ட வாழ்க்கையை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறார். देखिए कितनी बड़ी जीवन परमेश्वर अब्राहम को பாருங்க, देते வெள்ளி हैं। பொன் ஆஸ்தியிலே உடைய சீமானாய் மாறிட்டார் ஆபிரகாம். यहाँ पे आके भेड़ बकरी गाय बैल सोने के रूप में बड़ा धनी था। அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் நம்ம எப்படியா வாசிச்சிருக்கோமா? इसके पहले आपने எங்க நீங்க வாசித்தாலும் கண்டே பிடிக்க முடியாது. इसके पहले हमने अब्राहम के ஏன்னா जीवन அதுக்கு में முன்னாடி அவன் ஓட்டாண்டி, इसके पहले अब्राहम के जीवन में हम ऐसा नहीं था குறைவுள்ள மனுஷன், और वो बहुत ही कमी घटी वाला था। எதை செஞ்சாலும் வாய்க்காது. कुछ भी करता तो नहीं होता है। இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, பஞ்சமே வந்தாலும் பஞ்சத்தை தூக்கி சாப்பிடுற வாழ்க்கையாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை மாறிச்சு. अब अब्राहम का जीवन कैसा बदला, उसके जीवन में कितनी भी गरीबी हो बेरोजगारी हो वो आके रहेगा। அப்பேற்பட்டதா இருக்குது தேவனுடைய ஆசீர்வாதம். परमेश्वर के आशीर्वाद वैसा होता है। இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். बहुत ही परिपूर्णता से परमेश्वर हमको आशीष करेगा। அப்ப மனுஷனை குறித்து தேவன் அவர் மாறவே இல்ல. तो देखिए परमेश्वर का जो योजना है मनुष्य के लिए बदला नहीं। அப்போ அவர் வெளிப்படுத்துகிறார், ஆசீர்வாதத்தின் கடவுள் என்று வெளிப்படுத்துகிறார். तो यहाँ पे हम रेवल्यूशन चैप्टर पढ़ेंगे। இல்ல இல்ல நோ நோ அவர் வெளிப்படுத்துகிறார், ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறார். यहाँ पे आके परमेश्वर अपने आशीर्वाद को दिखाते हैं। அப்ப அவரே சொல்றார் பாருங்க, இந்த தேவன் அல்லாத வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்கும் அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்லுகிறார். अब परमेश्वर ही आकर अब्राहम को बताता है बिना परमेश्वर का जीवन कैसा है करके। அவர் சொல்றார் பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், यहाँ पे आके जेनेसिस चैप्टर 15 में हम देखेंगे, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். वर्स 12 पढ़ेंगे। அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, तब यहोवा ने अब्राहम से कहा, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்து ये जान कि तेरे वंश आके पराये देश में परदेसी होकर रहेंगे அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் और என்றும் उस देश के लोगों के दास हो जाएंगे அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் और वे उनके 400 वर्ष की நீ நிச்சயம் அறிய கடவாய். दुख देगा। இவர்கள் சேவிக்கும் ஜாதியிலே நான் நியாயம் தீர்ப்பேன். फिर इस देश को वे आके दास देंगे। பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். वहाँ पे हम देखते हैं कि धन वहां से लेकर निकल आएगा। கட்டாவாசினா ஆதியாகமம் 15:13 यहाँ पे आके हम देखें जेनेसिस चैप्टर 15 वर्स 13 पढ़े हैं। அதான் வாசிங்க. हाँ, तब पढ़ते हैं। அப்ப தேவன் ஆபிரகாமுடைய சொல்றாரு பாருங்க, तब यहोवा अब्राहम से कहा, என்ன சொல்றாருன்னா, எப்பா தம்பி உங்களுடைய சந்ததியார் तू आके अपने वंश को छोड़, ஒரு 400 வருஷம் உபத்திரப்பட போறாங்க. यहाँ पे आके एक 400 वर्ष आके दुख होगा। அந்த வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா, अब वो जिंदगी कैसा है माने இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோட ஒரு உறவே கொள்ளல, ஐக்கியமே இல்ல. वहाँ पे इस्राएल जनता और परमेश्वर के साथ कोई रिश्ता नहीं ஆனா था, தேவன் அவரோட பேசுகிறார், लेकिन परमेश्वर उनसे बात करते உறவாட हैं வேண்டும் என்று விரும்புகிறார். और परमेश्वर चाहते हैं उनसे அவர்களை रिश्ता அந்த बनाए। அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். उनको आके गुलामीपन से निकालना चाहते हैं। இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, பாவத்தினுடைய செயல்பாடை வெளிப்படுத்துகிறது. இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனம். अब ये सब कुछ क्या दिखाता है, ये सब आके पाप का आके है। தேவனே சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட, अब परमेश्वर ही अब्राहम से कहते हैं 400 வருஷம் அடிமையா இருப்பாங்கப்பா. यहाँ पे आके 400 वर्ष ஆனா आके அங்கிருந்து வெளியே வரும்பொழுது जब उससे बाहर आएगा மிகுந்த பொருட்களுடன் அவர்கள் வெளியே வருவார்கள். और आके बहुत ही आके धन से आएंगे। ஆமா, இதை எதை வெளிப்படுத்துகிறது, இந்த அடிமைத்தனம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, ये क्या दिखाता है, गुलामीपन दिखाता है। தேவன் அல்லாத வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. ये आके बिना परमेश्वर का एक जीवन दिखाता है। அந்த இடத்துல மறுபடியும் ஒரு மாபெரும் ரட்சிப்பை தேவன் செயல்படுத்துகிறார். और यहाँ पे आके परमेश्वर आके एक बहुत ही बड़ा उद्धार दिखाते हैं। நல்லா தெரியும், மோசே மூலமாக அந்த ஜனங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வரார். अब यहाँ पे मोसे के द्वारा उस जनता को बाहर लेके இங்க आते हैं। பார்த்தோம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதா மாறிச்சு அப்படின்னு. अब यहाँ पे देखते हैं अब्राहम का जीवन कैसा बदला। இந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையும் அப்பேற்பட்டதா இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். और इजराइल का जीवन का भी ऐसा ही था, पर परमेश्वर उनको आके बाहर लेके आते हैं। 430 வருஷமா அவங்க அடிமைப்பட்டிருக்கிறார்கள் எகிப்து தேசத்துல. यहाँ पे 430 साल तक वो आके गुलामीपन में அந்த थे। வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்குது அப்படின்னா, आप देख लीजिए वो जीवन कैसा था। பாவத்தின் கீழ் இருந்த வாழ்க்கை அது. पाप में थे वो जीवन குறைவு, और कमी थी। சாபம், वहाँ पे शराब था, சாப்பாடு கூட இருக்காது, वहाँ पे खाना भी नहीं था, கண்ணீர், वहाँ पे आंसू थे, வேதனை,
दुख था, சந்தோஷமின்மை, खुशी कुछ भी नहीं है, மகிழ்ச்சிலாம் இருக்காது, कोई भी खुशी नहीं थी, குடும்பத்தோட நேரத்தை செலவிடப்பட முடியாது, परिवार के साथ नहीं रह सकते हैं, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கூட சிரிக்க முடியாது. एक दूसरे को देख के हंस भी नहीं सकते. அப்பேற்பட்ட வாழ்க்கையை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, 430 வருஷம் எகிப்து தேசத்துல அவர்கள் அடிமைகளா இருந்தார்கள். वैसा ही एक जीवन 430 साल तक आके इसराइल के जनता इजिप्ट में जी रहे இதை थे. எதை வெளிப்படுத்துனா நம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது. ये क्या दिखाता है? हमारा उद्धार यहाँ पे दिखाता है. நாமும் அப்படிதான் இருந்தோம், பிசாசுக்கு அடிமைப்பட்டிருந்தோம், और हम लोग भी वैसे ही थे, आके शत्रु के आके गुलाम बन के थे, பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். फारो पाप के गुलाम थे. அப்படி அடிமைப்பட்டிருக்கும் போது குறைவு எல்லாம் அதுக்கு கீழே நம்ம இருந்தோம். जब हम ऐसे गुलामीपन में थे तो सबके नीचे आ गए. ஆனா தேவன் அவர்களை அப்படியே விட்டுறணும்னு நினைக்கிறாரா? लेकिन परमेश्वर आके अब्राहम को ऐसा ही नहीं छोड़ा. இல்ல இல்ல, அவர் அப்படி விடவே இல்லை. எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படி விடவே இல்ல. वहां पे आके इजराइल जनता को इजिप्ट में परमेश्वर ने ऐसा नहीं छोड़ा. அந்த அடிமைதனம் எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா, वो गुलामीपन कैसा था? ஒழுங்கா வேலை செய்யணும், वहां पे आके काम करना है, நிம்மதியான சாப்பாடு இருக்காது, और खाना नहीं रहता है, சம்பளம் இருக்காது. कमाई नहीं रहता है. சிம்பிளா சொல்ல போனா அந்த வாழ்க்கை குறைவு. और मैं आपको एक बात में बोलूं तो वो एक कमी वाली जिंदगी थी. எதை செஞ்சாலும் வாய்க்கவே வாய்க்காது, कुछ भी करते हैं तो काम नहीं होता है. நிம்மதியா இருக்க முடியாது, वहां पे आके शांति से नहीं रह सकते हैं. பயம் இருந்து கொண்டே இருக்கும். और हमेशा दिल में डर रहता ஏன்னா है, வேலை ஒழுங்கா செய்யலாம் அடிப்பாங்க, क्योंकि काम नहीं ஒரே करेंगे तो मारेंगे. காயங்களா இருக்கும், वहाँ एकदम आके घाव रहेगा, வியாதிப்பட்டிருப்பாங்க, यहाँ पे आके रोग में रहेंगे, குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ண முடியாது. परिवार के साथ नहीं रह सकते थे. இப்படிதான் அந்த அடிமைதனம் போச்சு அவங்களுக்கு. इसी तरह से आके उनका जीवन कुछ ऐसा था गुलामी में. இப்பேற்பட்ட வாழ்க்கையில் இருந்த ஜனங்களுக்கு தான் மறுபடியும் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு ரட்சிப்பை அங்க கட்டளையிடுகிறார். ऐसे एक जनता को परमेश्वर आके एक उद्धार तैयार करते हैं. என்ன சொல்றாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளு, वहां पे आके एक मेमने को तू ले, அது என்ன பண்ணுனா அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்ல பூசு, और उसके लहू को तू आके डाल, அந்த ஆட்டினுடைய மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புசிங்க அப்படின்றாரு. और उस मेमने के मांस को आके उसको भून के खाओ. இது எதை வெளிப்படுத்து அப்படின்னா, ये क्या दिखाता है? நம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறதாங்க. हमारा उद्धार दिखाता है. மறைமுகமா ये एकदम आके छुप के दिखता இது है. எல்லாம் இந்த பழையற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் எங்க முடிய போகுது அப்படின்னா, கல்வாரி சிலுவைக்கு நேரா தான் முடிய போகுது. अब पुराने नियमों का जो भी बात है वो आके क्रूस पे आके ही खत्म होता है. அதை வெளிப்படுத்தும் சம்பவங்கள் தான் இந்த பழைய உடன்படிக்கையில ஒவ்வொரு சம்பவம் இருக்கிறது. अब उसको दिखाने के लिए ये पुराने नियम में जो भी है सब कुछ दिखाता है. இயேசுவை மறைமுகமாக வெளிப்படுத்தும். और यहाँ पे आके परमेश्वर के मौत को भी दिखाता है. அதே போலதான் கல்வாரி சிலுவையின் மரணத்தை அங்க வெளிப்படுத்துகிறது. और बिल्कुल उसी तरह आके क्रूस का मौत को भी दिखाता है. இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, इजराइल के जनता बहुत அடிமைப்பட்டிருக்கிறார்கள். वहां पे आके वो गुलामीपन में थे, மூச்சை இழுத்து விட்டாலே குறைவுதான். और वहां पे वो अपनी सांस को भी नहीं छोड़ सकते थे. அப்பேற்பட்ட வாழ்க்கையில இருக்கிறாங்க. ऐसा एक जीवन जी रहे थे. அப்பேற்பட்ட வாழ்க்கையில இருந்தவங்க தேவன் என்ன பண்றாரு, ஒரு மாபெரும் ரட்சிப்பை கொடுக்கிறார். वैसा एक जीवन में रहने वाले को परमेश्वर को उद्धार देते हैं. பஸ்காவாகி ஆடை அங்க பலியிட செய்ய சொல்றாரு. वहां पे बस्का में आके एक मेमने को आके बलि चढ़ाने அந்த के மாம்சத்தை புசித்து அந்த ரத்தத்தெல்லாம் தெளித்து उस लहू को छिटका कर मांस को खाने बोलते हैं. சங்கார தூதன் என்ன பண்றாரு, எகிப்துல இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சங்காரம் பண்ணுகிறார். तो वहां के इजिप्ट के जो भी पहला बच्चा है, இதன் மூலமா ஒரு மாபெரும் ரட்சிப்பு ஏற்படுகிறது. अब उसके जरिए आके एक बहुत ही बड़ा எகிப்து ஜனங்கள் பயந்து இஸ்ரவேல் ஜனங்களை துரிதமா அனுப்புகிறார்கள். अब यहाँ पे आके एक बड़ा उद्धार होता है. எப்படி அனுப்புறாங்க பாருங்க, யாத்திராகமும் यहाँ पे आके निर्गमन के किताब एक्सोडस யாத்திராகமும் 12 chapter 12. யாத்திராகமும் 12 அந்த ரட்சிப்பு எப்பேற்பட்டது என்பதை காண்பிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமும் 12:27. अब ये उद्धार कैसा मैं आपको दिखाता हूँ. chapter 12 இது verse கர்த்தருடைய 27. பஸ்காவாகிய பலி. யாத்திராகமும் 12:27. chapter 12 verse 27. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியர் அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளே கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். तो यहाँ पे आके मिस्रियों को मारने के समय में आके मिस्र में रहने वाले को इजराइल के घरानों को छोड़कर हमारे घर को बचाया. இது என்ன சொல்றாங்கன்னா, இதனுடைய பஸ்காவுடைய பலி ஆராதனை என்னன்னு கேட்டா, तो
तो यहाँ पे आके बसका का क्या दिखता है माने தேவன் நம்மளை எகிப்து தேசத்திலிருந்து காப்பாற்றி நம்மளை ரட்சித்து வெளியே கொண்டு வந்தார் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இங்க. तो यहाँ पे आके इजिप्ट से बचा कर आके इस्राएल में लेके आ रहे करके दिखता है. அப்போ அவர்கள் அங்கிருந்து ரட்சிப்புக்குள்ள அந்த ரட்சிப்பிலிருந்து வராங்க அவங்க. तो वहाँ पे आके उद्धार पाकर वो आते हैं. அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. अब गुलामीपन से वो बाहर आते हैं. அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது அவர்கள் எப்படி வராங்க பாருங்க. अब गुलामीपन से जब बाहर आते तो कैसे आते हैं? 35ஆம் வசனம். यहाँ पे आके 35 पढ़ेंगे. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். यहाँ पे आके इजराइल ने आके मूसा के कहने के अनुसार मिस्रियों से सोना चांदी गहने वस्त्र मांगे लिए. என்ன கேட்டாங்க? यहाँ पे सोना चांदी வெள்ளியுடைமை பொன்னுடைமை வஸ்திரங்களை கேட்டாங்க. तो यहाँ पे क्या देखे हम चांदी गहना सब मांगते हैं. இது எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா ये क्या दिखाता है? தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது. परमेश्वर का उद्धार दिखता தேவனுடைய है. ரட்சிப்பு அந்த இடத்துல ஏற்படும் பொழுது यहाँ पे जब परमेश्वर का उद्धार आता है तो அவங்க வெறுங்கையா இருக்க முடியாது. वो लोग आके खाली हाथ नहीं रह सकते हैं. முன்னாடி தேவன் அற்று வேணா அடிமைப்பட்டு இருக்கலாம், குறைவில் இருக்கலாம். पहले आकर वो लोग बिना परमेश्वर का गुलामी में அவங்க थे. கூக்குரல் பெரிதா இருக்கலாம். वो लोग आके एक कमी घटी में थे. ஆனா அந்த கூக்குரலை கேட்டு தேவன் இறங்கிட்டாரு. लेकिन परमेश्वर उनके आवाजा रोनों को सुनकर उतर आ गए. அவருடைய வாழ்க்கையில தேவன் வந்துட்டாரு. अब परमेश्वर इस्राएल के जीवन में தேவன் வந்த மாத்திரத்துல ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார் அவர்களுக்கு. परमेश्वर आते ही उनको एक उद्धार देते हैं. இந்த ரட்சிப்பின் மூலமாக தான் அவர்கள் வெளியே வருகிறார்கள். अब इस उद्धार के कारण ही वो आके बाहर आते हैं गुलामीपन से. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளா இருக்கிறார்கள். अगर आप देखते हैं तो इस्राएल की जनता इजिप्ट में गुलामी में थे. அவங்களை எதிர்த்து சண்டை போடல, சண்டை போட்டு அவங்க வெளியே வரல. वो लोग आके झगड़ा करके बाहर नहीं आए. கத்தி கொடுக்கல, वो लोग आके वहां डर के बाहर नहीं आए. ஈட்டி கொடுக்கல, उन्होंने चाकू से मार के नहीं आए. வில்லு கொடுக்கல. उनको धनुष नहीं दिया. அதற்கு மாறாக தேவன் ஆட்டுக்குட்டியை கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. उसके बदले में परमेश्वर ने आके मेमना दिया था. இந்த ஆட்டுக்குட்டி தான் புதிய உடன்படிக்கையில் இயேசுவாக அவர் வெளிப்பட்டார் நமக்காக. अब ये मेमना ही नए नियम में यीशु मसीह आके दिखता இது है. எதெல்லாம் வெளிப்படுத்துகிறது அப்படின்னா ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது. ये सब कुछ क्या दिखता है? கல்வாரி சிலுவின் மரணத்தை வெளிப்படுத்துகிறது. यहाँ पे क्रूस का मौत दिखता है. தேவன் நிறைவுள்ளவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. परमेश्वर अच्छे है करके दिखता है. தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்தா அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर के परिवार के अंदर आते हैं तो कौन है दिखता அவங்க है. அடிமைப்பட்டிருந்தாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா பொன்னுடைமைகள் வெள்ளியுடைமைகள் வஸ்திரங்களை கேட்டு வாங்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. पहले गुलामी में थे लेकिन अब परमेश्वर में आने के बाद यहाँ पे आके गहने सोने लेने को बोलते हैं. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு 10 பேர் மட்டும் கேட்டு வாங்கணும் நினைக்கிறீங்க. आप सोचने के जैसा नहीं है. இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேர். इसराइल में आके 30 लाख के लोग हैं. நீங்க அத கற்பனை பண்ணி பாருங்க, 30 லட்சம் பேரும் பொன்னு வெள்ளி வஸ்திரங்களை வாங்கி வெளியே வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. आप सोच के देखिए 30 लाख इजराइल जनता के सोना चांदी सब लेके आ रहे हैं तो कितना रहेगा. அடிமைப்பட்டிருக்கும் போது ஒண்ணுமே இருக்காது, அவங்களுக்கு பொண்ணு இருக்காது, வெள்ளி இருக்காது, வஸ்திரங்கள் இருக்காது, எதுவுமே இருக்காது. जब गुलामी पन में थे उनके पास कुछ भी नहीं था. ஆனா பஸ்காவாகிய அந்த ஆட்டுக்குட்டி பலியிடும் பொழுது, लेकिन जब मेमने की बलि चढ़ाई जाती அந்த है இடத்துல ரட்சிப்பு ஏற்படும் பொழுது, वहाँ पे एक उद्धार आता है. தேவனுடைய உறவு ஏற்படும் பொழுது, परमेश्वर के साथ रिश्ता आता है. தேவனுடைய ஐக்கியம் ஏற்படும் பொழுது, परमेश्वर के साथ एक रिश्ता रखते हैं. அந்த இடத்துல தேவன் நிறைவுள்ளவராய் இருக்கிறார். वहाँ पे परमेश्वर आके एक परिपूर्णता में रहते हैं ஏராளத்தின் தேவனா இருக்கிறார். और बहुत उभरता हुआ देने वाले में रहते ஆசீர்வாதத்தின் தேவனா இருக்கிறார். हैं. आशीर्वाद देने वाले में है. அப்பேற்பட்ட வாழ்க்கையை தேவன் அவர்களுக்கு மாத்துகிறார். वैसा एक जीवन परमेश्वर उनको बदलते हैं. அப்ப ஒரு மனுஷனும் ஏழை இல்ல. तो यहाँ पे एक मनुष्य भी गरीब नहीं था. அடிமைப்பட்டிருக்கும் போது ஏழையா இருந்திருக்கலாம். मैं भी आकर वो जब गुलामी में थे गरीबी में थे. யோசிச்சு பாருங்க, அது கற்பனை பண்ணி பாருங்க, அது உண்மை. அது सोच के देखिए आप, वो सच है. ஆனா அங்கிருந்து வெளியே வரும்போது அவர்கள் ஏழையாக அல்ல. लेकिन जब वो गुलामी से बाहर आए तो गरीब नहीं ஒவ்வொரு थे. மனுஷனும் அவர் பணக்காரர்களாக தேவன் மாற்றி வெளியே கொண்டு வருகிறார். एक एक लोग को परमेश्वर आके अमीर बना के बाहर ஏராளமான பொன்னால் அவர் வெளியே கொண்டு வருகிறார். वो लोग बहुत सारा सोना चांदी वस्त्र लेके आते ஏன்னா हैं. நம்ம சங்கீதம் 104 24 வசனத்துல வாச்சோம், பூமி அவருடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. तो आके वहाँ पे हम देखते हैं कि धरती पूरा उनके सामानों से भर गया எல்லாவற்றையும் था. அவர்தான் உண்டாக்குனார். सब कुछ परमेश्वर नहीं बनाया பணத்தை था. அவர் உண்டாக்குனார். पैसे को भी उन्होंने बनाया. அதனால தான் சொல்றேன், தேவனோட நல்ல ஒரு ஐக்கியம், நம்மளுக்கு நல்ல ஒரு உறவு இருந்தால், इसीलिए मैं बोलता हूँ परमेश्वर के साथ एक अच्छा रिश्ता रहेगा. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் நிறைவுள்ளதா இருக்கும். हमारा जीवन हमेशा परिपूर्णता से रहेगा. குறைவே இருக்காது. हमारे जीवन में कोई कमी नहीं நிறைய रहेगी. பேர் என்ன பண்றாங்க, தேவனுக்கு இடம் கொடுக்காம நிறைய விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. விக்கிரகம் மீன்ஸ் பணத்துக்கு இடம் கொடுக்குறாங்க.
बहुत लोग क्या करते हैं, परमेश्वर को जीवन में जगह दिए बिना पैसे लोगों को देते हैं। குடும்பம் தான் ரொம்ப முக்கியன்றாங்க, परिवार ही मुख्य है बोलते हैं, வேலை தான் ரொம்ப முக்கியன்றாங்க, काम ही बहुत मुख्य है बोलते அதை हैं। காட்டிலும் இயற்கை தான் ரொம்ப முக்கியம். लेकिन उससे भी ज्यादा ஏன்னா परमेश्वर இயற்கை है। ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணுச்சுன்னா வெளியே வர முடியல. तो यहाँ पे उससे हम बाहर नहीं आ இது सकते हैं। எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவர் इन सभी चीजों से आके परमेश्वर ही हमको मुख्य है। இது எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவர் ரொம்ப முக்கியமா இருக்கிறாரு. इन सब चीजों से परमेश्वर बहुत ही मुख्य है। அதனாலதான் அவருடைய வாழ்க்கை ஒரு குறைவில இருக்கிறது. इसीलिए उनके जीवन में कमी नहीं है। தேவனை முதலிடத்துல வைக்கும் பொழுது, जब हम परमेश्वर को पहले स्थान देते हैं, தேவனோட ஐக்கியம் கொள்ளும் பொழுது, जब परमेश्वर के साथ रिश्ता रखते அந்த हैं, இடத்துல நிறைவு ஏற்படுகிறது, हमारे जीवन में एक परिपूर्णता ஆசீர்வாதம் आती है, ஏற்படுகிறது. आशीर्वाद आता है। ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம், अब्राहम के जीवन को देखा, ஆதாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம், आदाम के जीवन को देखा, இஸ்ரவேல் ஜனோட வாழ்க்கையை பார்த்தோம். इजराइल के जीवन को देखा। இப்ப மிகுந்த பொருட்களோட அவர்கள் வருகிறார்கள். अब ये लोग आके बहुत ही धनी धन दौलत से आ रहे हैं। எங்க கொண்டு போறாரு அப்படின்னா கானான் தேசத்துக்கு கொண்டு போறாரு. ये सब लोग कहाँ लेके जा रहे हैं? कानान देश लेके அந்த जा रहे हैं। கானான் தேசம் எப்பேற்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்ன உங்களுக்கு, अब कानान देश कैसा है करके मैंने आपको बोला, பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம். वहाँ पे दूध और आके शहद बहता रहता है एक देश அந்த है। அந்த தேசத்துக்கு தான் இவங்களை கொண்டு வராரு, விடுதலையாக்கி வெளியே. अब उस देश से ही परमेश्वर छुड़ाकर उनको लेके आ रहे அப்போ हैं। இவங்க போகும்போது வனாந்தரம் வழியா வராங்க. अब वो लोग आते समय वो लोग आके जंगलों के साइड से गुजरते அப்போ हैं। வனாந்தர வழியா வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, जंगलों में आते समय क्या होता है? பார்வோன் மறுபடியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்துகிறாரு. अब फारून की सेना इजराइल के जनता को पीछा करते हैं। அப்போ துரத்தும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி திரும்பி பார்த்து பயப்படுறாங்க. अब इजराइल के जनता क्या करते? पीछे देख के डरते हैं, ஏன்னா அவங்க அடிமை, क्योंकि वो लोग गुलामी थे, அவங்களுக்கு சண்டை போட தெரியாது, उनको झगड़ा करने नहीं आता है, பயப்படுறாங்க. वो लोग डर रहे हैं, ஏன்னா 600 ரதங்கள் வருகிறது, क्योंकि 600 रथ आ रहा है, குதிரை வீரர் வராங்க, घोड़ा आ रहा है, குதிரை வருகிறது, यहाँ पे सेना आ रहे हैं, பார்வோனுடைய ராணுவம் முழுதும் வருது. फारून की सारे सेना आ रहे हैं। இத பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பயப்படுறாங்க. इसको देख के इस्राएल जनता बहुत डरते हैं। ஐயோ நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே அப்படின்றாங்க. अरे मैं इजिप्ट में रहता तो अच्छा होता बोलते, ரொம்ப பயப்படுறாங்க. बहुत डर रहे हैं। அங்க வந்து கலர் இல்லையா, अब वहाँ पे कोई कब्र नहीं இந்த है क्या? வனாந்தரத்துல சாகும்படிகளை கொண்டு வந்தீரோ मुझे इस देश में मारने के அப்படி लिए लेके மோசே கிட்ட आया, போய் சொல்றாங்க. ऐसा मूसा से कहते हैं। பயங்கரமா பயப்படுறாங்க. बहुत आके चिल्लाते हैं। அப்போ மோசே ரிப்ளை பண்றாரு பாருங்க, எப்படி ரிப்ளை பண்றாருன்னா யாத்திராகமம் 14:13. यहाँ पे एक्सोडस में हम देखते हैं, யாத்திராகமம் 14:13. चैप्टर 14 वर्स 13। அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். आमीन। यहाँ पे देखते हैं कि मूसा ने लोगों से कहा कि डरो मत, खड़े खड़े वहाँ उद्धार का काम देखो और यहोवा आज तुम्हारे लिए करेगा। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், परमेश्वर तुम्हारे लिए युद्ध करेगा, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். आप लोग सिर्फ चुपचाप से रहोगे। சொல்றாரு, நீங்க சும்மா இருந்தா போதும், देखिए परमेश्वर कहते हैं आप चुप रहने से काफी है। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், परमेश्वर आपके लिए युद्ध करेगा, பயப்படாதீங்க. आप डरो मत। இன்னைக்கு வேணா இந்த எகிப்தியரை பார்க்கலாம், आज जो तो आप इजिप्ट को देख रहे हैं, இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்றாரு. फिर कभी भी आप नहीं देखोगे। எகிப்துன வாழ்க்கை முறையை நான் சொல்றேன், அடிமையின் வாழ்க்கை, குறைவு வாழ்க்கை. अब इजिप्ट का जीवन कैसा है? एक आके गुलामी का जीवन है, பயம், डर से भरा जीवन है। அடிமையின் வாழ்க்கை எப்பேற்பட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணாத, अब गुलामी का जीवन कैसा होता है मैंने आपको அந்த बताया। வாழ்க்கையை நீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க என்று சொல்றாரு. अब ऐसा जीवन को दोबारा आप नहीं देखने அதனால वाले हो, பயப்படாதீங்க, इसीलिए डरो இது मत। கர்த்தருடைய ரட்சிப்பு, ये परमेश्वर का उद्धार है। நம்ம அந்த வாழ்க்கைக்கு இல்ல, अब वो जीवन नहीं அந்த है। வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்கு போறோம். अब उस जीवन से छुटकारा पाकर कानान देश जा रहे हैं, ஏன்னா இது கர்த்தருடைய யுத்தம், क्योंकि ये परमेश्वर का युद्ध है இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. और ये उद्धार परमेश्वर நம்ம का है। சும்மா இருந்தா போதும் சொல்றாரு. आप लोग सिर्फ चुप रहने से काफी है। அப்போ இவங்களை விடுதலையாக்கி கொண்டு வராரு தேவன். अब यहोवा उनको छुड़ा के लेके आ रहे हैं। இப்போ விடுதலையாக்கி வனாந்தரத்துல கொண்டு வரும் பொழுது, अब जंगलों के साइड आते वक्त, வனாந்தரத்துல எந்த ஒரு கடையும் இருக்காது. अब जंगलों में तो कोई दुकान नहीं रहता है। இப்பயாச்சும் நீங்க வர வழியில கடை இருக்கும்,
आते वक्त आपने बहुत दुकानों को देखा होगा, வரும்போது ஃபர்ஸ்ட் சிப்ஸ் பேட் எதனா சாப்பிட்டு வரலாம், चिप्स खा के आ सकते हैं, பிஸ்கட் எதனா சாப்பிட்டு வரலாம். बिस्किट खा सकते हैं। ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த சிப்ஸ் கடையும் கிடையாது, பிஸ்கட் கடையும் கிடையாது. लेकिन इसराइल जनता के लिए कोई चिप्स दुकान नहीं था, बिस्किट दुकान नहीं था। வனாந்தர வழியா நடந்து போறாங்க. जब जंगलों में आ रहे थे तो தேவன் அவர்களை அப்படியே சேஃபா கொண்டு போறார் வனாந்தர வழியா. परमेश्वर उनको बहुत ही सुविधा से आराम से लेके जा रहे हैं। அவர் நினைச்சா ஊர்களுக்குள்ளே கொண்டு போலாம். परमेश्वर चाहते तो वो गांव के जरिए लेके जा ஆனா सकते थे, தேவன் அன்புள்ளவரா இருக்கிறார். लेकिन परमेश्वर प्रेमी परमेश्वर है, அவருக்கு தெரியும் ரொம்ப இவங்க மனம் அடைஞ்சு போயிடுவாங்க. क्योंकि परमेश्वर को पता है ये लोग बहुत ही आके मन बोझ में आ ஏன்னா जाएंगे। இவ்வளவு ஜனங்கள் ஒரு ஏரியா தாண்டி போகும்போது அந்த ஏரியா ஆட்கள் பிடிப்பாங்க, எங்க இருந்து வர அப்படின்னு கேட்பாங்க. क्योंकि आके एक एक गांव से जाते वक्त लोग वहां के लोग आकर पकड़ेंगे उनको, நம்பால் வந்து சும்மா இருக்க மாட்டே ஊயின்வா. इसीलिए आके चुपचाप से नहीं रहेंगे, அவர் இவர் ஏயினார் ஏயின் வருவாரு. वो लोग आके बोलेंगे ऐसे, அதனால பெரிய ஒரு பிரச்சனை வரும். तो बहुत मुसीबत அதனால ஒரு आएगा, பெரிய யுத்தம் கூட வரலாம். उसमें झगड़ा भी आ सकता है। இப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து தேவன் என்ன பண்றாருன்னா அவர்களை வனாந்தர வழியா நடத்துகிறார். तो ऐसा मुसीबतों से बचाने के लिए परमेश्वर उनको जंगलों के से பொறுமையா அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வராரு, சமாதானமா கொண்டு வராரு. बहुत ही आराम से वो कानान देश लेके आते हैं, தேவன் அவர்களோடு கூட இருக்கிறாரு. और परमेश्वर उनके साथ है। பகலிலே இருக்கிறாரு, இரவுல இருக்கிறாரு, மத்தியானத்துல இருக்கிறாரு. परमेश्वर आके सुबह है, दोपहर में है, रात में है, எல்லா வேளையும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். हर समय इस्राएल जनता के साथ परमेश्वर அவர்களோடு கூட நடந்து வராரு, அப்படியே வராரு, அவங்களோட கூட டிராவல் பண்ணி வராரு. उनके साथ ही चलकर आ रहे हैं। ஆனா இவங்களுக்கு என்ன பண்ணு, வனாந்தரத்துல போனோம்னா பசி ஏற்படுது. अभी वो लोग जाते ही जंगलों में क्या लगता है, भूख लगता है, பசிக்குதான் அப்படின்றானுங்க. अब उनको भूख लगता है बोलते हैं। அப்ப சொல்றானுங்க பாருங்க, இந்த வனாந்தரத்திலே நாங்க செத்து போனோமா அப்படின்றாங்க, மறுபடியும் செத்து போனோம்ன்றானுங்க. अब दोबारा वो कहते हैं कि इस जंगल में हमें मरना है, எங்களை क्या करके? பட்டினியால எங்க சாவடிக்கும்படி நீங்க கொண்டு வந்தீரா அப்படின்றானுங்க. हमें भूखा मारने के लिए यहाँ पे लेके आया क्या बोलते हैं। இவங்களுக்கு என்னன்னா சாப்பாடு தான் பிரதானமா இருக்கும் उन लोग को क्या है कि खाना अच्छा रहना है இஸ்ரேல் ஜனங்களுக்கு. इसराइल जनता के लिए, ஏன்னா எகிப்துல சொல்றானுங்க நல்லா நாங்க திருப்தியா சாப்பிட்டோம்ன்றானுங்க. क्योंकि इजिप्ट में वो लोग आके बहुत ही अच्छा से खाते हैं இது எந்த करके கலர் बोलते हैं। பொய்னே தெரியல இது. ये कितना सच है मुझे नहीं சில பேர் मालूम, சொல்லுவாங்க பச்சை பொய்ன்னுவாங்க. ये आके बहुत ही இது कच्चा झूठ இது है, பச்சை காட்டுல வேற கலர் நினைக்கிறேன். बहुत ही झूठ है ये, ஏன்னா அடிமையா இருக்கும்போது திருப்தியா சாப்பிட முடியாது. क्योंकि गुलामीपन में कोई भी अच्छा से खा नहीं सकता है। அடிப்பானுங்க வந்து आके मारेंगे, வேலை செய்யணுவானுங்க, काम करो बोलेंगे, அப்புறம் எப்படி நம்ம திருப்தியா சாப்பிட முடியும்? तो कैसे वो लोग दिल भर के खा सकते हैं। ஆனா இவங்க சொல்றானுங்க நான் இறைச்சி பாத்திரத்தை அண்டியில நான் உட்கார்ந்து திருப்தியா சாப்பிட்டா அப்படின்றாங்க. लेकिन ये लोग कहते हैं मैं वहाँ पे मांस खाता था, सब कुछ खाता था। இந்த மாதிரி கேட்டா தேவனுக்கு கோவம் வருமா? கோவம் வராது. अगर ऐसा सुने तो परमेश्वर गुस्सा आएगा ना। அவளை ரொம்ப நேசிக்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்கள் நேசிக்கிறாரு. परमेश्वर इसराइल जनता को बहुत प्रेम करते அவங்கள हैं, இவதான் வெளியே கொண்டு வராரு. वो वहां से बाहर लेके आते हैं, அடிமையின் வாழ்க்கையிலிருந்து நிறைவுக்குள்ள வாழ்க்கை கொண்டு வராரு. गुलामीपन से एक परिपूर्णता जीवन में लेके आ रहे அதை हैं। இவங்க பார்க்கல, பசிக்குது நாங்க அங்க இது சாப்பிட்டோம், நாங்க பூண்டை சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம் அப்படின்றாங்க. वो नहीं देख रहे, बल्कि आके मुझे भूख लग रहा है, मैंने लहसुन खाया, प्याज खाया, वो खाया बोलते அதை हैं। காட்டிலும் நல்ல சாப்பாடு கர்த்தர் தருவாரு. लेकिन उससे भी ज्यादा परमेश्वर अच्छा खाना देगा। பிரச்சனை இவங்க கர்த்தரை பார்க்கல, लेकिन यहाँ मुसीबत क्या है, उन्होंने பின்னாடி அந்த परमेश्वर- வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, वो लोग अपना அடிமையின் வாழ்க்கைய. अपना गुलामी का जीवन நிறைய देख रहे हैं। கிறிஸ்தவர்கள் அதை செய்யறாங்க பாருங்க. तो देखे परमेश्वर कैसा कर रहा है। ரட்சிக்கப்பட்டோம், என்னோட வாழ்க்கை இப்படியே இருக்கு அப்படின்றாங்க. तो यहाँ पे उद्धार पाने का देख रहे हैं, அப்படியே தான் இருக்கும். तो यहाँ पे हम देखते हैं, ஏன்னா இவங்க பழசையே பார்த்து 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 ஒரு தலைமுறை வந்து வனாந்தரத்துல மடிஞ்சிச்சு. क्योंकि इजराइल का जनता आके सिर्फ अपना पिछला जीवन ही देख रहे हैं। ஏன்னா முன்னோக்கி போக மாட்டேன்றாங்க அவங்க. परमेश्वर कहते तुम आगे देख के चलो। அவங்களுக்கு முன்னாடி கானான் தேசத்தை தேவன் வாக்கு பண்ணி வச்சிருக்காரு. परमेश्वर ने उनको आगे में कानान देश रखा है, நிறைவான வாழ்க்கை கொண்டு வராரு. एक परिपूर्णता का जीवन रखा है। ஆனா இவங்க அந்த அடிமை வாழ்க்கை குறை வாழ்க்கையே பாக்குறாங்க. लेकिन पीछे मुड़ मुड़ के गुलामी का நாங்க जीवन அங்க कोई அப்படி देख रहे हैं। இருந்தோம், वहाँ पे हम ऐसे நாங்க थे, அங்க அப்படி சாப்பிட்டோம், वैसे खाते थे, நாங்க அங்க சந்தோஷமா இருந்திருப்போம், बहुत खुशी से थे, நீ ஏன் எங்களை கூட்டு வந்த तू क्यों जंगल அப்படி में மோசேவே लाया? கேக்குறாங்க. ऐसा बहुत सवाल मूसा से நான் करते हैं। வரமாட்டேன்னு சொன்னேன், நீ தானே கூட்டு வந்த மோசே அப்படின்றானுங்க. मैं नहीं आऊंगा बोला, तू नहीं लेके आया, முறுமுறுக்கிறாங்க. तो बहुत बुड़बुड़ाते இது हैं। யாருக்கு விரோதமான முறுமுறுப்பு? மோசேக்கு விரோதம், ஆண்டவருக்கு விரோதமான முறுமுறுப்பு. ये किसके विरोध बुड़बुड़ाते हैं? परमेश्वर के विरोध। ஆமா, ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. तो ये परमेश्वर के और यहाँ पे एक बुड़बुड़ाते ஏன்னா हैं, அவர் ஆசீர்வாதத்தின் கடவுளா இருக்கிறாரு. वो क्योंकि परमेश्वर आके आशीर्वाद ஆனா के இவங்களுக்கு உடனே परमेश्वर है। வனாந்தரத்துல போகும்போது பசி ஏற்படுது. अब जंगलों में जाते समय भूख लगता है, அப்போ பசி ஏற்படுது நீங்க நினைக்கலாம், சரி உடனே மோசே ஏதாவது ஒரு 100 பேருங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம், எங்கேயாவது अभी आके भूख लगते समय आप सोचते हैं कि मूसा एक ஏதாவது வேட்டையாடி கொடுக்கலாம். 100 लोग के लिए आके लेके आ सकता है खाना। ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் 30 லட்சம் பேர் வராங்க விடுதலையாகி வெளியே. लेकिन इसराइल के लोग आके 30 लाख लोग थे। 30 லட்சம் பேருக்கு ஃபுட் போனோம்னு யோசிச்சு பாருங்க.
अब 30 लाख के लिए खाना लेना है तो आप सोच के देखिए। இவங்க சும்மா சாதாரணமா சாப்பிட மாட்டாங்க. और ये लोग साधारण से नहीं சும்மா खाते। ஒயிட் ரைஸ் சாம்பார் ஊத்தி இலைய போட்டு அமிச்சிடலாம் நினைக்காதீங்க. व्हाइट राइस और सांभर डाल के देंगे करके नहीं सोचिए। 36 வகை வச்சாலும் சாப்பிடுற ஆட்கள் அவங்க. वो लोग आके आप 33 वैरायटी रखने से भी खाएंगे। அப்பேற்பட்ட ஆட்கள் இஸ்ரேல் ஜனங்கள். वैसे लोग इस्राएल की நல்லா जनता சாப்பிடுவாங்க. बहुत ही अच्छे से खाते हैं। என்னாகமத்துல ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. यहाँ पे एक्सोडस में एक संभव देखते हैं। அங்க வந்து கறி வேணும்ன்றாங்க. वहाँ पे आके मुझे मीट चाहिए बोलते हैं। தேவன் சொல்றாரு ஒரு நாள் 2 நாள் 10 நாள் கிடையாது, ஒரு மாசம் வரை நீங்க சாப்பிடுங்க அப்படின்றாரு. अब परमेश्वर कहता है 1 दिन 2 दिन नहीं, मैं 1 महीना दूंगा। காடை வந்து மூக்கு வழியா வெளியே வர்ற அளவுக்கு சாப்பிட்டு இருக்கானுங்க இவனுங்க. वो आके मिर्ची आके नाक से आने की எனக்கு जरिए தெரிஞ்சு பறந்துருப்பாங்க நினைக்கிறேன். மூக்கு வழியா ரக்க வந்து பறந்துருப்பாங்க நினைக்கிறேன் வனாந்தரத்துல. तो वहाँ पे आके नाक के जरिए खून आने लग गया। அப்படி சாப்பிடுறாங்க. वैसा खाते हैं। திருப்தியா சாப்பிடக்கூடிய ஆட்கள் இவங்க. ये लोग बहुत ही दिल भर के खाने वाले लोग हैं। மோசேக்கு டவுட் வந்திருக்கும். ஐயோ இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, இது எப்படி வந்து பசி இருக்காங்க, நம்ம எப்படி வந்து நடத்த போறோம் அப்படின்னு டவுட் வந்திருக்கும். अब मूसा को आके एक डाउट आया होगा, मैं इतने जनतों के लिए खाना कहाँ से लाऊंगा। அவனுக்கு ஃபுட்டை கேக்குறானுங்க. अब वो लोग खाना मांगते हैं। மோசே வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் வந்து மோசேக்கு பதில் அளிக்கிறாரு பாருங்க. யாத்ராகமம் 16:4. यहाँ पे आके वो लोग सोचते हैं, लेकिन मूसा बोलने के पहले परमेश्वर यहाँ बोलते இவங்க हैं। கேக்குறாங்க பசிக்குதே எங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க. ये लोग कहते हैं मुझे भूख लग रहा है, खाना 30 चाहिए। லட்சம் பேர் கேக்குறாங்க. 30 लाख लोग मांग रहे हैं। ஆமா 10 பேர் 100 பேர் கிடையாது. 10 लोग नहीं, 30 30 लाख। லட்சம் பேருக்கு நம்ம சாப்பாடு போடணும் யோசிச்சு பாருங்க. आप सोच के देखिए 30 लाख நம்ம को खाना தேவன் डालना है। எப்பேற்பட்ட ஒரு பணக்கார தேவனா இருப்பாரு அப்படின்னு. तो हमारे परमेश्वर कितना அந்த धनी தேவனை है। தான் நம்ம ஆராதிக்கிறோம். उस परमेश्वर को आप அந்த आराधना करते हैं। இயேசுவினுடைய குடும்பத்துல தான் நம்ம வந்திருக்கிறோம். उस यीशु मसीह के परिवार में ही அப்ப हैं। நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும்? आप तो आपका जीवन आज कैसा रहना है। அப்ப இந்த 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். 4वां वचन पढ़ेंगे। யாத்திராகமம் 16:4. एक्सोडस चैप्टर 16 அப்பொழுது verse கர்த்தர் 4। மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். तो यहाँ पे 4वां वचन में देखते हैं परमेश्वर कहते हैं कि मैं तुम्हारे लिए आकाश से भोजन बरसाऊंगा। சொல்றாரு எங்க இருந்து வரும் அப்படின்னா வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. अब ये कहाँ से आता है? आकाश से भोजन वस्तु இது बरसाएंगे। வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ये देखिए परमेश्वर का एक अद्भुत रीति का आशीर्वाद है। அப்படி வானத்திலிருந்து அப்பம் வருகிறது. आकाश से भोजन आता है, ஒவ்வொரு நாளும் வந்து எடுக்கணும். एक एक दिन आता है। இது எப்படின்னா ஒரு தலைக்கு வந்து ஒரு ஓமர் அளவு எடுக்க வேண்டும். तो यहाँ पे आके एक ओमर लेना है। 30 லட்சம் தலை இருக்கு. अब यहाँ पे 30 लाख लोग हैं। ஒரு ஓமர் வந்து ஒரு படி 1 கிலோ. वो ओमर एक ओमर आके 1 किलो का है। ஆமா அப்படின்னா 30 லட்சம் கிலோ எடுக்கணும். तब तो 30 लाख किलो लेना है आपको। இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என்னன்னா 30 லட்சம் ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. अभी मैं आपको समझने के जैसा बोलता हूँ, 30 लाख लोग हैं। ஒவ்வொரு நாளும் தேவன் வந்து அவர்களுக்கு 300 லாரி லோடு அனுப்பணும். एक एक दिन परमेश्वर आके 300 लारी उनको लोड भेजना है। 300 லாரிங்க. 300 लारी। ஒரு லாரிக்கு 2 பேர் கணக்கு பண்ணா கணக்கு போடுங்க. டிரைவர் கிளீனர் அப்படின்னா 600 பேர். अब 600 लोग हैं। மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எப்படி இருக்கும் பாருங்க. अब यहाँ के कितने ड्राइवर चाहिए? 600 लोग चाहिए। இதெல்லாம் பண்ணணும். நம்ம தேவன் எப்பேற்பட்ட நிறைவின் தேவனா இருக்க முடியும். अब ये सब कुछ करना है तो आप कैसा परमेश्वर है आप देख लीजिए। இப்படி நீங்க நினைக்கிறீங்க எத்தனை நாள் கொடுத்தாரு தேவன் நினைக்கிறீங்க? अब आप क्या सोच रहे कितना दिन दिया? ஒவ்வொரு நாளும் காலையில டான்னு 300 லாரி அவர்களுக்கு வந்துன்னா एक एक दिन आके सवेरे होने से 300 लारी आ जाना है खाना। இப்படி வந்து ஒரு மாசம் தரல. अब 1 महीना नहीं दिया, 40 வருஷம் இப்படிதான் அவர் பண்றாரு. 40 साल दिया। கானான் தேசத்து வர மாதிரி அவங்களுக்கு இப்படிதான் அவர் போஷிக்கிறாரு 40 வருஷம். कानान देश आने के पहले ऐसा ही परमेश्वर उनको எந்த पोषण பிசினஸ் करते மேனும் हैं। பண்ண முடியாது. कोई बिजनेस नहीं कर सकते। எந்த அரசாங்கமும் பண்ண முடியாது. वहाँ पे आके कोई आके नेता கஜானா வந்து காலி ஆயிடும் அவங்களுக்கு. वहाँ पे सब कुछ ஆட்டம் கொடுத்துட்டோம். वहाँ पे सब हिल जाता है। ஆனா பரலோகத்தினுடைய அரசாங்கம் எல்லாவற்றையும் சந்திக்கும். लेकिन परमेश्वर का परलोक आके सब कुछ आके மனுஷரால இது கூடாது. मनुष्य से नहीं हो सकता है, தேவன் சொல்றாரு தேவனால் எல்லாம் கூடும்ன்றாரு. लेकिन परमेश्वर से सब कुछ हो सकता है। அப்போ எப்பேற்பட்ட ஒரு தேவனா அவர் இருக்க முடியும்? तो आप सोचिए हमारा परमेश्वर कितना बड़ा है। இவ்வளவு பேருக்கு அவர் 40 வருஷம் 30 லட்சம் பேருக்கு 40 வருஷம் அவர் மன்னாவை கொடுக்கிறாரு அப்படின்னா இவர் என்ன மாதிரி ஒரு ஜெனரஸ் காட். तो देखिए 30 लाख लोगों के लिए 40 साल मन्ना देना है, तो हमारे परमेश्वर कितने बड़े हैं। அதுவும் ஒரே ஃபுட் வந்து சேமிச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சுட்டு அந்த மாதிரி கிடையாது. अब आगे एक ही खाना को फ्रिज में நம்ம रख के நாட்டுல खाना அதை नहीं है। சாமர்த்தியமா பண்ணுவாங்க. वो लोग नहीं खाएंगे। பிரியாணி பண்ணா 2 நாள் வச்சு சாப்பிடலாம்.
बिरयानी बनाएंगे तो दूसरा दिन रख के அவங்களுக்கு அப்படி खाएंगे। கிடையாது, டெய்லி சுட சுட பிரியாணி காலையில வந்துடும் அவங்களுக்கு. लेकिन उनको हर सवेरे बिरयानी आ जाएगा गरम गरम। அப்ப என்னென்ன அரிசிலாம் இருக்கும் அந்தந்த அரிசில வந்துடும் நினைக்கிறேன் பிரியாணி. तो जो जो चावल में बनाना है आ जाएगा। ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களை திருப்தி ஆக்குகிறார். एक एक दिन परमेश्वर उनको दे देते हैं। இது வந்து சும்மா வந்து பண்ண முடியாது. ये कुछ चुपके से नहीं है, நம்முடைய தேவன் உண்மையாகவே நிறைவன் தேவனா இருந்தால் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும். क्योंकि हमारा परमेश्वर परिपूर्णता से आशीष देने वाला परमेश्वर है, इसलिए कया। இந்த நிறைவன் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, अब ये परिपूर्णता का जीवन कैसा परिस्थिति दिखाता है। தேவன் அல்லாத வாழ்க்கையில நிறைவு இல்லைன்னு சொன்னேன். मैंने आपको बताया जिस जीवन में परमेश्वर नहीं है நம்ம वहाँ पे आशीष नहीं है। நம்ம பார்த்த எல்லா சம்பவங்களிலும் தேவன் இருக்கிறார் அந்த இடத்துல. हमने जो भी चीजें देखा उस सब में परमेश्वर है। குறைவு ஏற்பட்டதா எங்கேயாவது? वहाँ पे कमी थी क्या? இன்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். आज हमने यीशु मसीह को स्वीकार किया है, இயேசுடைய குடும்பத்துல இருக்கிறோம். यीशु मसीह के परिवार में இது है। உங்களுக்கு வந்து இன்னும் வழங்கணும் அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் இருக்குது லூக்கா 15ஆம் அதிகாரத்துல. अब आपको मैं और समझाऊं तो एक और संभव बताऊंगा। நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. இயேசு வந்து இதை சொல்றாரு. अब लूका के किताब में यीशु मसीह कहते हैं, ஒரு மிகுந்த ஆஸ்தி உள்ள தகப்பன் இருக்கிறான். वहाँ पे एक बहुत ही धनी 2 पिता था। குமாரர்கள் இருக்கிறார்கள். वहाँ पे 2 लड़कियां थी। இளையவன் என்ன பண்றான், ஆஸ்தி பிரிச்சு கொடுங்க, நான் தூர தேசத்துக்கு போறேன் அப்படின்ட்டு அப்பா கிட்ட இருந்து நிறைய சொத்தை வாங்கிட்டு போயிடுறான். अब बड़ा क्या कहता है कि मेरी दौलत को आधा करके दो बोल के चला जाता है। தன்னுடைய குடும்பத்துல இருந்து அவன் பிரிக்கப்பட்ட நிலைக்கு போயிடுறான். वो अपने परिवार से अलग होके जाता है போயிட்டு என்ன பண்ணான்னு தெரியல, ஆஸ்தி எல்லாம் செலவழிஞ்சிச்சு. और वहाँ पे जाकर अपने सारे धन दौलत, குறைவு ஏற்பட்டுருச்சு. अब वहाँ पे कमी आ गया। எப்போ? அப்பா கிட்ட இருக்கும்போது கிடையாது, वहाँ पे पिता को अकेले नहीं, தன்னுடைய குடும்பத்துல இருக்கும்போது அவனுக்கு குறைவு இல்ல. उनके परिवार को नहीं है। அப்பாண்ட இருந்து உறவை துண்டித்து கொண்டு, वो अपने पिता के रिश्ता को तोड़कर, குடும்பத்துல இருந்து உறவை துண்டித்து கொண்டு अपने परिवार से रिश्ता तोड़कर வெளியே வரும்போது அவன் குறைவுபட தொடங்கினான். जब वो बाहर आता है तो उसके அப்போ जीवन में कमी आती है। குறைவுபட தொடங்கி அவன் புத்தி தெளிகிறது. जब कमी घटी आती तो उसका दिमाग ठिकाना आता है। வேலைக்காரனுக்கே நல்ல பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, वहाँ पे आके बहुत ही अच्छा खाना நம்ம था। போலாம் அப்படின்னு கிளம்பி வரான். अब वो वहाँ से निकल कर आता है, மறுபடியும் அந்த குடும்பத்துல சேர்க்கப்படுறான். फिर से वो परिवार में आता है। இதுதான் நம்மளுக்கு நடந்திருக்கிறது. तो यही वहाँ पे होता है। தேவனுடைய குடும்பத்துல இருந்து நம்ம வெளியே வந்தாச்சு अब वो பாவத்தின் மூலமாக. परमेश्वर के जीवन परिवार में आते हैं। இப்போ இயேசுவின் மூலமாக தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நம்ம மறுபடியும் உள்ள வந்திருக்கிறோம். अब यीशु मसीह के जरिए वापस நம்முடைய परिवार में வாழ்க்கையில आते हैं। குறைவே இருக்க கூடாது. हमारे जीवन में भी कमी नहीं ஏன்னா होनी நிறைவின் चाहिए, தேவனை ஆராதிக்கிறோம். क्योंकि हम आके परिपूर्णता परमेश्वर को पूजते हैं। நிறைவின் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். हमने आके परिपूर्णता यीशु அந்த मसीह குடும்பத்துல நாம் இருக்கிறோம். उसी परिवार में है இவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். और ये सब कुछ परमेश्वर ने बनाया है। பூமியே அவர்துதான், और ये पृथ्वी வானம் उनकी है, அவர்துதான், आकाश भी उनकी है, பூமியை நமக்கு கொடுத்திருக்கிறார் और पृथ्वी हमको दिया है, நாம் ஆளுகை செய்யும்படி. हम लोग ताकि कि राज्य करें। அந்த வசனம் சொல்லிய பூமி வந்து உம்முடைய ஐஸ்வரியத்தினால் நிறைந்திருக்கிறது. तो यहाँ पे आके पृथ्वी आके परमेश्वर के धन दौलत से भरा அப்ப है। எல்லாம் அவர்துனா तो सब कुछ परमेश्वर का है அந்த அப்பாவே நம்முடையவரா இருக்கிறாரு. और वो परमेश्वर हमारा पिता है, அப்ப எல்லா சொத்தும் நம்முடையதா இருக்கிறது. तो सब कुछ हमारा ही है। இது இன்னும் விளங்கி கொள்ளணும்னா, अब और समझाऊं तो ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, अब्राहम क्या करता है, ஈசாக்கு வந்து பொண்ணு தேடணும்னு கிளம்புறாரு. ईसा के लिए लड़की ढूंढने அப்ப जाता அந்த है। பொண்ணு வீட்டுல போய் சொல்றாரு. ஆதியாகமம் 24, वहाँ पे उत्पत्ति का किताब चैप्टर 24 में देखेंगे, ஆதியாகமம் 24 जेनेसिस चैप्टर 24 ஆதியாகமம் 24:35. वर्स 35 அப்ப அந்த पढ़ेंगे। வேலைக்காரன் சொல்றான் பாருங்க, அந்த ஆபிரகாம் ஊத்து சாட்சி சொல்றான் பாருங்க, கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், तो यहाँ पे देखते हैं कि यहोवा का அவர் சீமானா இருக்கிறார், वहाँ पे बहुत ही आशीष से रहता है கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் और वहाँ पे வெள்ளியும் भेड़ बकरियां, பொன்னையும் गाय भैंस, வேலைக்காரனையும் दास दासियां, வேலைக்காரிகளையும் दासियां, ஒட்டகங்களையும் ऊंट, கழுதுகளையும் गधे, கொடுத்திருக்கிறார். सब कुछ யார் दिया கொடுத்தா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ये सब कौन दिया? यहोवा ने दिया। இது எல்லாம் என் எஜமான் வந்து ஈசாக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்றாரு. और ये सब कुछ आके मेरे स्वामी ईसा को दिया है। இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, பரலோக அப்பா எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ये सब क्या दिखाता है कि स्वर्ग का परमेश्वर हमको दिया है। ஈசாக்குடைய இடத்துல தான் நாம் இருக்கிறோம். अब ईसा की जगह पे हम ஈசாக்கு हैं। எப்படி பிறந்தார் அப்படின்னா, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தாரு. अब ईसा कैसा है पैदा हुआ, நாமும் இயேசுக்குள்ள வார்த்தையின் அடிப்படையில் நாம் பிறந்திருக்கிறோம். और हम लोग ये परमेश्वर के वचन இது के जरिए எல்லாமே पैदा हुए இயேசுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது. और ये सब कुछ परमेश्वर का उद्धार அப்ப दिखता இன்றைக்கு है। இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாம் பரிபூர்ணமா இருக்கிறது. तो हमारे मसीहा का जीवन सब परिपूर्णता से रहना இனிமே है। தான் நமக்கு வரப்போதா அப்படின்னா இல்ல.
तो अभी आने वाला में नहीं है, ஏன்னா அவரே சொல்லிட்டாரு எல்லாம் முடிந்தது அப்படின்னு. क्योंकि परमेश्वर कहते हैं सब कुछ खत्म हुआ, எல்லாவற்றுக்கும் அவர் முடிவு கட்டியாச்சு. सब चीजों के लिए उन्होंने खत्म करा குறைவுக்கு दिया, தரித்திரத்துக்கு ஏழ்மைக்கு எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில அவர் முடிவு கட்டியாச்சு. गरीबी हर चीजों के लिए उन्होंने क्रूस पर आके उन्होंने இந்த अंतिम குடும்பத்துல कर दिया। வரும்போது ஒன்லி நிறைவு மட்டும்தான், तो जब हम यहाँ आते ஆசீர்வாதம் மட்டும்தான். सिर्फ आशीष के लिए आते हैं, இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ண வேண்டும். तो ये सब कुछ हमें आके ஒவ்வொரு சம்பவத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். हर एक संभव को हमने देखा இந்த है, சம்பவம் எல்லாம் எதை காண்பிக்குது? நம்முடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பும். तो ये सारे संभव हमारे विश्वास को बढ़ाता है। ஒருவேளை இன்னைக்கு நம்மளுக்கு எதுவுமே எல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி, भले ही आज आप सोचते होंगे, ஆனா நாளைக்கு நம்ம அப்படி இருக்க கூடாது. लेकिन कल आप ऐसा नहीं அப்படி இருக்க रहना है। கூடாது அப்படின்னா இப்பேற்பட்ட ஆசீர்வாத செய்தியில நாம் சபையில கொடுக்கிறோம். आज का जीवन आके कल नहीं जीना है बोले के ऐसा वचन आपको दिया जा रहा है। ஆமா, உங்களுக்கு தெரியும் சாலமோன் வந்து ஞானத்தை கேட்டார் அப்படின்னு. अब आपको पता है सालोमोन ज्ञान को पूछा, அப்ப அவர் சொல்றாரு நீ கேட்டதை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்றாரு. अब वो कहते हैं ये मैं तू जो पूछा देता हूँ। இது எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா இந்த ஞானம் வந்து இயேசுவை வெளிப்படுத்துகிறது. अब ये क्या दिखाता है? ये ज्ञान यीशु को दिखाता है। ஆமா, நீங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல போய் பாருங்க. अब नीति वचन आप 8वीं वचन में ஞானம் पढ़ेंगे வந்து பேசும் அப்படியே. तो यहाँ पे ज्ञान आके बात करता है। அப்போ சாலமோன் கிட்ட தேவன் கேக்குறா உனக்கு என்ன வேணும் அப்படின்ற தரிசனத்துல. अब सालोमन से पूछते हैं परमेश्वर क्या चाहिए करके। இந்த தரிசனம் எங்க இருக்குன்னா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல இருக்குது. तो यहाँ पे हम देखते हैं तीसरा அப்போ அவர் கேக்குறாரு, ஆண்டவரே ஏராளமான ஜனம் இருக்கிறதுனால तो यहाँ पे आके बहुत सारे लोग हैं, ஞானமுள்ள இருதயம் வேண்டும் அப்படின்றாரு. मुझे ज्ञान का हृदय चाहिए। அப்ப தேவன் சொல்றாரு நீ கேட்ட ஞானத்தின் இருதயத்தை தரேன். अब परमेश्वर कहते हैं तू पूछा ज्ञान का हृदय देता நீ हूँ, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நான் உனக்கு தரேன் அப்படின்றாரு. और तूने जो ऐश्वर्य नहीं पूछा उसे भी देता हूँ। ஐஸ்வர்யம்னா சும்மா இல்லங்க, ऐश्वर्य हमारे सुमा नहीं, ஏராளம் தாராளம். बहुत ही भर भर के उभरता हुआ। 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை போய் நீங்க வாசிச்சு பாருங்க. आप आके पहला राजा का किताब 10वीं अध्याय पढ़ के சாலமோனுக்கு जाएं। வந்து gift வருது. எப்பேற்பட்ட gift வருதுன்னா வருஷம் gift வருது. gift மட்டும் சொல்றேன் நான், சாலமோனுக்கு வருது 666 தாலந்து பொண்ணு. तो वहां पे ऐसा कुछ हम देखते हैं उस अध्याय पे, வருஷம் gift அனுப்புறாங்க. हर साल वैसा आके हम இன்னைக்கு भेजते। கணக்கு பண்ணி பார்த்தா 25 டன் தங்கம். तो यहाँ के 25 टन गोल्ड ஆமா, बेचता அதை है। நீங்க காசா வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 1500 கோடி तो आप पैसा में देखेंगे तो 1500 करोड़ பரிசு பொருள் மட்டும். सिर्फ आके तोहफा अकेले। அப்ப இந்த தேவன் எப்பேற்பட்டவரா இருக்கிறார்? तो देखिए परमेश्वर कितने बड़े हैं। சாலமோன் மறைமுகமாக இயேசுவை கேட்டுட்டாரு. अब सालोमन आके ऐसा छुट्टी ஆண்டவரே எனக்கு நீர்தான் வேண்டும் அப்படின்றாரு. कि परमेश्वर आप ही चाहिए करके। ஏன்னா நம்ம 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். पहले कोरिन्थियन में हम पढ़ते हैं, இவரோ தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். परमेश्वर आके हमको ज्ञान और नीति और आके छुड़ावा है। யாரு? இயேசு. कौन? यीशु मसीह। அங்க சாலமோன் கேக்குறாரு எனக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு. अब वहाँ पे सालोमन ज्ञान पूछता है, ரட்சிப்பை கேட்டு விட்டார். एक उद्धार पूछता है, இயேசு தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு. यीशु ही चाहिए मांगता நீ है, தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு. आप ही चाहिए करके। நீ நான் சொல்றேன் இயேசு மட்டும் நம்மளுக்கு இருந்தா आज मैं बोलता हूँ यीशु मसीह अकेले है तो எல்லாமே நமக்கு பின்னாடி வரும். सब कुछ हमारे पीछे நம்ம आएगा। எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. किसी चीज को भी ढूंढ के जाने की जरूरत பரிசு नहीं है। பொருட்களே சாலமோனுக்கு அப்படி வரும்னா अगर सालोमोन को ही ऐसे आया तो சாலமோன் கூட அப்படிப்பட்ட உடைய வந்து உடுத்த மாட்டான் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. तो यहाँ पे ऐसा होगा। அதை காட்டிலும் நம்முடைய நல் வாழ்வை கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் நம்மளுக்கு तो கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने क्रूस के जरिए अच्छा जीवन हमें दिया है। இப்பேற்பட்ட காரியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது तो जो ऐसा आप विश्वास करेंगे நம்முடைய तो வாழ்க்கை நிச்சயமா நிறைவுள்ளதா இருக்கும். हमारा जीवन परिपूर्णता எல்லாம் से கற்பனை रहेगा। பண்ணி பார்க்கணும் எப்படி और இருக்குன்னு. ये सब कुछ आपको सोच के இது देखना எல்லாம் है। சம்பவங்கள். और ये सब कुछ संभव இதெல்லாம் है, கர்த்தருடைய வார்த்தையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वचन है। எதற்காக? किसी लिए? நமக்காக. हमारे लिए। அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर कौन है அவர் करके दिखाया। நிறைவின் தேவனா இருக்கிறார். वो एक परिपूर्णता का இப்ப परमेश्वर அந்த है। இயேசு நம்முடைய இருதயங்களில் வாசமா இருக்கிறார். अब यीशु मसीह हमारे हृदय அவர்தான் में है। ஞானம் சொல்லிட்டாரு. वो ज्ञान चाहिए அந்த बोलते हैं। ஞானமே நமக்குள்ள வாசமா இருக்கிறது. अब वो ज्ञान के जरिए हमारे साथ है। சாலமோனுக்கு அப்பேற்பட்ட ஒரு சௌகரியமான வாழ்க்கையை கொடுத்த தேவன் अब सालोमोन को वैसा एक जीवन परमेश्वर ने दिया। சாலமோன் கூட இயேசுடைய ரத்தம் சிந்தப்படல. सालोमोन के लिए यीशु मसीह ने लहू नहीं बहाया, இன்றைக்கு நமக்கு இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. लेकिन हम लोग के लिए यीशु मसीह का लहू கல்வாரி बहाया है। சிலுவையில் அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். कलवारी क्रूस पे आके परमेश्वर ने குறைவை लहू बहाया। ஏற்றுக்கொண்டிருக்கிறார். वहां पे उन्होंने क्यों சாபத்தை बहाया? ஏற்றுக்கொண்டார். श्राप को ले लिया। ஏன் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா वो क्यों लिया? இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. क्योंकि ये सब कुछ हमारे जीवन में नहीं रहना है करके। தேவன் அல்லாத வாழ்க்கையில அது இருக்கலாம். अब परमेश्वर नहीं वाला जीवन में இந்த रहेगा। குடும்பத்துல நம்ம வந்த பிறகு நம்மளுக்கு ஒன்லி நிறைவு மட்டும் தான். ஒவ்வொரு
நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் நெய் தான் வந்து பொழி என்று வேதம் சொல்லுது. लेकिन जब आप परमेश्वर के परिवार में आ जाएंगे तो एक परिपूर्णता का जीवन आपको ஆமா, जीना நெய் है। அச்சு கிடையாது, நெய் பொழியும், நடக்க நடக்க அப்படியே பொழிஞ்சு கொண்டே வரும். अभी आप चलते चलते आपको आके आशीर्वाद आएगा। இப்பேற்பட்ட ஐஸ்வரியத்தின் தேவன் தான் இயேசு. इतना आशीर्वाद और ऐश्वर्य से भरा हुआ यीशु இவர்தான் मसीह है। நம்முடைய ஆண்டவர், वही हमारा இவர்தான் परमेश्वर நம்முடைய है, மீட்பர், वही हमारा छुड़ावा இவர்தான் है எல்லாமா இருக்கிறார். और वही हमारे लिए सब कुछ है। நான் சொன்ன சாலமோன் ஞானத்தை கேட்டார் அப்படின்னு. मैंने आपसे बोला सालोमन அதற்கு ज्ञान முன்னால ஒரு पूछा। மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்னன்னா, சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, लेकिन इससे बड़ा रहस्य क्या है कि सालोमन परमेश्वर से प्रेम करता था। இதைதான் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்படின்னு. इसीलिए यीशु मसीह कहते हैं सबसे पहले परमेश्वर के ஏன்னா राज्य को नीति கர்த்தருக்கு को ढूंढो। பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னா जो परमेश्वर से डरते நடுங்கிறது हैं கிடையாது, பயம் நடுங்கிறது கிடையாது, तो दिल घबराता அவரை है, அன்பு கூறுவது. तो परमेश्वर के ऊपर डरते हैं। மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையுமே தேவன் அன்புல வச்சுட்டாரு. सारे मसीहा के जीवन में परमेश्वर ने प्यार रखा है। அப்போ இன்றைக்கு நாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். इसीलिए आज आपने यीशु मसीह को अपना उद्धारकर्ता माना நம்முடைய है। வாழ்க்கை நிறைவுள்ளதாக இருக்கிறது. आपका जीवन परिपूर्णता से தொடர்ந்து है। அப்படி கற்பனை பண்ணி விசுவாசியுங்கள். आप ऐसा सोच कर अपना जीवन जिए। இப்பேற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும். ऐसा एक संभव हमारे கோல்டு लिए நமக்கு होगा கண்டிப்பா பரிசு வரும். और होगा ये, நம்முடைய வாழ்க்கை ஏராளம் தாராளமா இருக்கிறது. और हमारा जीवन बहुत ही आशीष रहेगा। உங்களுடைய எண்ணங்களை செட் பண்ணுங்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. आप अपने ख्याल में सेट कर लीजिए आप आशीर्वाद के बने हैं। அப்பேற்பட்ட செட் பண்ணி वैसा एक जीवन आप जिए। सोच யாரும் எழுந்து நிற்போம், खड़े होंगे, நாம் ஜெபிப்போம். प्रार्थना करेंगे। ஜெபிப்போம். पिता परमेश्वर, इस अवसर पर इस आराधना में पिता परमेश्वर आपने पिता परमेश्वर ये अद्भुत वचन पिता परमेश्वर एक एक संभव आपने हमें बताया आपके पर विश्वास रखने के लिए। आप कितने महान परमेश्वर है, कितने अच्छे परमेश्वर है पिता परमेश्वर। हालेलुया। इस समय पर पिता परमेश्वर आपके प्यार को पिता परमेश्वर हम देख पाए। आपने जो क्रूस पे हमारे बहुमूल्य लहू को बनाए हैं उसको पिता परमेश्वर हम अपने मन में हृदय में ये सोच ले कि हम एक परिपूर्णता से जीवन जीने के लिए चुने गए हैं। पिता परमेश्वर यहाँ पे आए हुए हर एक भाइयों बहनों को पिता परमेश्वर आपके हाथ पे सौंपती हूं। उन्हें आशीष कीजिए, उनके परिवार को आशीष कीजिए, उनके खाना पानी को आशीष कीजिए। अगले नए महीने में पिता परमेश्वर को नई आशीर्वाद पिता परमेश्वर नई राह उनको देना। पिता परमेश्वर सारे आशीर्वाद जो जो वो सोच रहे हैं उनके जीवन में आप कीजिए। पिता परमेश्वर अब तक संभाला हुआ प्रभु आगे भी संभालिए। प्रभु के दास को उनके परिवार के लिए प्रार्थना करती है, उनको आशीष कीजिए। सब कुछ यीशु मसीह से यीशु मसीह के नाम से मांगती हूँ, सुन और ग्रहण कर, आमीन। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। एंड ऑल द सेंट्स ऑफ गॉड से आमीन, आमीन, आमीन।